வணக்கம். நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட நேரலையில் இருக்கும் இளைஞர் அரசியல். ஸோ நம்ம கூட இன்னைக்கு நரேஷ் வேலூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, பிளஸ் திருப்பூர் அருண் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் என்ன அப்படின்னா மை V3 ஆட்ஸ். இந்த மை V3 ஆட்ஸ் வந்து கடந்த சில நாட்களா நியூஸ் மீடியாலலாம் கொஞ்சம் விஷயங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. எதுக்காக கிரியேட் பண்ணிருக்குன்னா, அந்த ஓனரை அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க போலீஸ். மக்கள் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சு மறியல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்தி என்ன நடந்திருக்கு, எதனால இது நடந்திருக்கு அப்படின்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுறதுக்காக தான் இந்த நேரலை. ஸோ இது விஷயமா நம்ம டீட்டெயிலாக போறதுக்கு முன்னாடி யார் என்ன பேச போறாங்க அப்படின்றத ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். வேலூருக்கு நரேஷ் வந்து இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், அதுக்கு பின்னாடி இருக்க ஆபத்துகளை பத்தி விளக்குவாரு. திருப்பூர் அருண் வந்து ஸ்பெசிஃபிக்லி அந்த மை V3 ஆட்ஸ் அது எப்படி செயல்படுது, அங்க இருக்கிற மக்களோட மனநன்மையும் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத கிளாரிட்டியா சொல்லுவார். ஸோ நான் இப்போ அருண் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். வணக்கம் அருண். வணக்கம். வணக்கம் அருண். மை V3 ஆட்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அருண்? என்ன நிலைமைங்க? நிலக்கல என்ன நிலைமைங்க? நிலக்கலவரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மை V3 ஆப்ஸ் இந்த ஆடு பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு ஃபர்ஸ்ட் இங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிளஸ் அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து கூட இதுல வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் சொல்ல முடியாது, அவங்களோட கஸ்டமர்ஸ். ஏன்னா அவங்க செயல சொல்லல, அவங்க கஸ்டமர்ஸ் தான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு குறைந்த ஒரு முதலீட்டு அமௌண்ட் கொடுத்து நம்ம ஏதாவது அவங்க கிட்ட பொருட்கள் வாங்கினோம்னா அதனால நமக்கு நிரந்தர வருமானம், அதாவது லைஃப் டைம் இன்கம் கொடுக்குறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கம்பெனி வந்து அவங்க தங்களை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எங்ககிட்ட வர லாபத்தை வந்து நாங்க மக்களுக்கு பிரிச்சு கொடுக்குறோம். எங்களை நம்பி பொருட்கள் வாங்கின எங்க கஸ்டமர்ஸுக்கு அந்த பொருட்கள் அதுக்கு அடுத்த செயலாகிற பொருட்கள் இருக்க லாபத்தை வந்து நாங்க உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறோம். இது வந்து லைஃப் டைமா நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கறதுனால அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே இப்ப நாம தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஊறப்பட்ட பேர் இதுல வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி இருக்கிறாங்க. அந்த மெடிக்கல் கேப்சியூல்ஸ், நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு 85 பொருட்கள் வந்து இவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் சொல்லி ஸ்டாக் வச்சிருக்காங்க. அதைதான் இவங்க வாங்க சொல்றாங்க. அது கம்பல் கிடையாது அப்படின்னு இதுல நிறைய அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. யாரையும் கம்பல் பண்ணல, விளம்பரம் கொடுக்குறாங்க, வந்து சேர்றீங்க சேர்ந்துக்கலாம். பிளஸ் இதுல வருமானமும் வருது. கேக்குது. ஓகே ஓகே. ஸோ இது இப்ப மக்கள் ஏன் அதுக்கு போலீஸ் ஏன் அங்க வராங்க? எதனால அங்க என்ன விஷயம்? ஏதாவது கேஸ் போட்டாங்களா, இல்ல எதனால அவங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கான சிச்சுவேஷன் அது? இல்ல இப்ப அவர் அரெஸ்ட் பண்றதுன்னு சொல்ல முடியாது. அவர் மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து யாரு இந்த மாதிரி ஏமாத்தி போயிடுவாங்க அப்படின்னு. இந்த மை V3 ஆட்ஸ்ல கஸ்டமரா இருக்கீங்களோ இல்ல இன்வெஸ்டர்ஸோ அவங்க யாருமே ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாங்க எங்களுக்கு ரெகுலரா பணம் வந்துட்டு இருக்கு, அப்படி இருக்கிறப்போ இந்த எங்களோட வருமானத்தை சீர்குலைக்கிறதுக்காக தான் இந்த கம்ப்ளைண்டே எங்க ஓனர் மேல, எங்க அண்ணன் மேல கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மக்களுமே. ஸோ நம்ம விசாரிச்சு பார்த்த வரைக்கும் உண்மையிலேயே அது வந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனில இருந்து அமௌண்ட் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஷெட்யூல் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு 1,20,000 நீங்க உள்ள போட்டீங்க அப்படின்னா, இப்போ 1,20,000 க்ரௌன் மெம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா 1,20,000 கொடுத்து நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா டெய்லி 480 ரூபா. இந்த 480 ரூபா வந்து உங்களுக்கு லைஃப் டைமுக்கு அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த அமௌண்ட் வந்து அவங்க அந்த மை V3 ஆட் அந்த அப்ளிகேஷனோட வாலெட்ல ஆட் ஆயிக்கும். வாலெட்ல இருந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்க வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இந்த மெம்பர்ஷிப் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுக்கு ஆள் சேர்க்கணும். அது கம்பல் கிடையாது. நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆளை சேர்த்தீங்க அப்படின்னா, ஒரு க்ரௌன் மெம்பர் சேர்த்தீங்க அப்படின்னா அவரு ஒரு 1,20,000 போடுவாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் 200 ரூபா டெய்லி. இந்த 200 ரூபாயும் இந்த 480 ரூபாயும் நம்ம டெய்லி கிளைம் எடுக்கணும். அதை எப்படி எடுக்கிறதுனா, இந்த கம்பெனியோட ஆட், இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பத்தின ஆடை வந்து அந்த அப்ளிகேஷன்ல வந்து வீடியோவை ரன் பண்ணுவாங்க. அந்த வீடியோவை நம்ம எவ்வளவு நேரமா பாக்குறோமோ, 1 மணி நேரம் பார்த்தா அதுக்கு வந்து 100 ரூபாய், 2 மணி நேரம் பார்த்தா வந்து இந்த மாதிரி 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு நாளைக்கு கணக்கு. 24 மணி நேரத்துல ஒரு 5 மணி நேரம் இருக்கு. அந்த 5 மணி நேரத்தை அந்த 24 மணி நேரத்துக்குள்ள பார்த்துட்டோம் அப்படின்னா, இந்த டெய்லி வர அந்த லைஃப் டைம் வர இன்கம் 480 பிளஸ் வந்து நம்ம க்ரௌன் மெம்பர் ஆட் பண்ணதுக்கான 200 ரூபா. ஸோ பிளஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா 680 ரூபா டெய்லி. இது தனியா வரும். இது க்ரௌன் மெம்பர்ஸ் ஆட் பண்றீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் மட்டும் ஆட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி டைமண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. டைமண்ட் மெம்பர்ஸ்னா 60,000 ரூபாய் கட்டணும். இப்போ க்ரௌன் மெம்பர்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல சொல்றேன். எப்பவுமே பேசிக்ல இருந்து வருவாங்க, நான் அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லிடுறேன்.
கிரவுண்ட் மெம்பர்ஸுக்கு பாத்தீங்கன்னா 1,21,260 ரூபா கட்டணும். 1,21,260 ரூபா கட்டினா டெய்லி 480 ரூபா. இது வந்து லைஃப் டைமுக்கு வரும். அதாவது நீங்க வந்து அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணல 1,20,000 1,20,000 நீங்க அவங்க கிட்ட ப்ராடக்ட் வாங்குறீங்க. அவங்க அந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், ஃபேஸ் வாஷ், பாத்ரூம் கிளீன் பண்றது, டாய்லெட் கிளீனிங், ஷாம்பு, சோப்பு, இந்த மாதிரி ஒரு 85 ப்ராடக்ட்ஸ்ல நீங்க 1,20,000 நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்டை நீங்க காசு கொடுத்து வாங்கினங்காட்டி உங்களுக்கு லைஃப் டைம் அவங்க எங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க, அதுக்கு நன்றி செலுத்தும் விதமா லைஃப் டைமுக்கு வந்து நாங்க உங்களுக்கு 480 ரூபா வந்து கம்பெனி சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதுபோல் நீங்க யாராவது ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வித்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் டெய்லி 200 ரூபா உங்களுக்கு. இந்த மாதிரி டைமண்ட் மெம்பர் சேர்த்தணும் அப்படின்னா அவங்க வந்து 60,000 பே பண்ணணும். டைமண்ட் மெம்பர் அவங்க 60,000 பே பண்ணாங்க அப்படின்னா அந்த சேர்ந்த நம்பருக்கு லைஃப் டைமுக்கு 240 ரூபா. அவங்களை நீங்க சேர்த்தீங்க பாத்தீங்களா, அதுக்காக உங்களுக்கு டைமண்ட் மெம்பர்ஸுக்கு 100 ரூபா. அதாவது கிரவுண்ட் மெம்பர் ஆட் பண்ணா 200 ரூபா, டைமண்ட் மெம்பர்னா 100 ரூபா. இதுக்கு முன்னாடி கோல்டு மெம்பர் அவங்க வந்து ஒரு 30,000 கட்டினா போதும். அவங்க 30,000 கட்டுறவங்களுக்கு வந்து டெய்லி 120 ரூபா, 30 நாளைக்கு பாத்தீங்கன்னா 3,600 ரூபா மாசம் இன்கம். இது வந்து லைஃப் டைமா இருக்கும். இந்த 1 மாசம் 2 மாசத்துல நின்று போறதெல்லாம் கிடையாது. அந்த மாசம் 3,600 ரூபாங்கிறது லைஃப் டைம் வந்துட்டே இருக்கும். அது போக அந்த வீடியோ பாக்குறதுல மேக்சிமம் ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஒரு 450 ரூபா ஏர்ன் பண்ணலாம். இந்த 450 பிளஸ் இது ஒரு 120 ரூபா பாத்தீங்கன்னா 560 ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு டெய்லி வரும். இதை வந்து ஒரு மாசம் கழிச்சு 30 நாள் கழிச்சு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 டேஸ்ல வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம என்ன நாள் பண்ணிக்கலாம். இதுல பேசிக் மெம்பர் அவங்க பாத்தீங்கன்னா 360 ரூபா கட்டினா போதும். நீங்க இப்போ போய் நீங்க வந்து மெம்பர் ஆகணும் அப்படின்னா நீங்க 360 ரூபா கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி 7 ரூபா வரும். அந்த 7 ரூபா வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வந்துட்டே இருக்கும். அப்ப டெய்லி 7 ரூபா மாசம் வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஒரு 210 ரூபா ஆச்சு. இதுல வந்து நீங்க மத்த யாரையும் நீங்க 360 ரூபாய்க்கு நீங்க வேற மெம்பர் சேர்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் கேஷ் எதுவும் வராது. மேக்சிமம் ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 210 ரூபா வரைக்கும் அந்த வீடியோ பாக்குறது மூலமா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வரும். ஸோ அப்போ அந்த மந்த்லி பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைமுக்கு வந்து 210 ரூபா வந்துட்டு ஒரே மாசம் உங்களுக்கு 210 ரூபா வந்துடும். 360 ரூபா நீங்க கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வாங்கிங்க. அப்ப 2 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 440 ரூபா ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? 360 ரூபா கொடுத்தீங்க. 2 மாசம் 440 ரூபா ஆயிடுச்சு. போட்ட காசு கைக்கு வந்துருச்சு. இது போக நீங்க ஆள் சேர்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சில்வர் மெம்பர்னா ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா, ஒரு 5 ரூபா டெய்லி எக்ஸ்ட்ரா வரும். அப்ப மாச கணக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த மாதிரி சம்பாதிச்சுட்டு இருக்காங்களா? மக்கள் ஆமா சம்பாதிச்சிருக்காங்க. இப்ப நம்ம நண்பரே ஒருத்தர் பாத்தீங்கன்னா 1,00,000 இல்ல இப்போ நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தர் 30,000 ரூபாய் போடுறாங்கன்னா 30,000 மேல சம்பாதிச்சிருக்காங்களா? புரியல பிரதர், உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. இல்ல உங்க வாய்ஸ் டிலே ஆகி கேக்குது. ஒருத்தர் 30,000 ரூபாய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த அவங்க 30,000 லோகேஷ் பிரதர் உங்களோட வாய்ஸ் வந்து லாக் ஆகுது. நான் கேக்குறேன், நீங்க கேட்க வரத நான் கேக்குறேன். இப்ப வந்து 1,00,000 ரூபாவோ 30,000 ரூபாவோ இன்வெஸ்ட் பண்றாங்க இல்ல வந்து பொருள் வாங்குறாங்கன்னு சொல்றீங்களா, அவங்க வந்து அந்த 1,00,000 ரூபாய்க்கு மேல யாராவது சம்பாதிச்சிருக்காங்களா அப்படின்றத கேக்குறாரு லோகேஷ். இல்ல சம்பாரிச்சிருக்காங்க. இப்ப அதான் சொன்ன பாத்தீங்களா, நம்ம நண்பர் ஒருத்தர் 1,20,000 ரூபாய் வந்து 2021 உள்ள வந்து கட்டி ப்ராடக்ட் வாங்குறாப்ல. வாங்கி இப்ப வரைக்கும் அவர் பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் அவர் வந்து அக்கௌண்ட்ல வித்ட்ராவல் பண்ணியிருக்காரு. 4,4,15 லட்சம் ரூபாய் இப்ப வரைக்கும் வித்ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவரு கிரவுண்ட் மெம்பரா இருக்காரு. அவருக்கு கீழே வந்து அவர் ஒரு 6-7 கிரவுண்ட் மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கேரண்டி கொடுத்து கேஷா வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 1 லட்ச ரூபா 1,20,000 போட்டு அவர் வந்து கேப்சூல் வாங்கியிருக்காரு. மெடிக்கல் ஆயுர்வேதிக் கேப்சூல் வந்து வாங்கியிருக்காரு. இப்ப வரைக்கும் ஒரு 4 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணியிருக்காரு. கேஷா எடுத்திருக்காரு கையில. நரேஷ், இப்ப நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே. சோ இது அடுத்து உங்களுக்கான கேள்வி. இப்ப இந்த பிசினஸ் மாடலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓவராலா இந்த பிசினஸ் மாடல் இது மாதிரி ஏதாவது முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பிசினஸ் மாடல் பத்தி நீங்க என்ன ரிசர்ச் பண்ணிருக்கீங்க? சோ உங்களோட இன்புட் என்ன? ஆக்சுவலா முதல்ல வந்து நம்ம சில வார்த்தைகளை வந்து இங்க யூஸ் பண்ணோம். ஸோ MLM அப்படின்றதும் பான்சி ஸ்கீம் அப்படின்றதும் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வார்த்தைகள்லாம் இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, MLM அப்படின்றது நீங்க ஒரு ஆள் சேர்ந்துட்டு உங்களுக்கு கீழே வந்து ஒரு 10 பேர் சேர்க்கணும், அவங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் சேர்க்கணும். இப்படி வந்து இது கொடை மாதிரி வந்து விரிஞ்சுக்கிட்டே போகும். இது என்ன அப்படின்னா, மக்களை வந்து கேதர் பண்ணி ஒரு இடத்துல அவங்க மூலமா சிலதை வந்து உள்ள கொண்டு வந்து அவங்க மூலமா இதை பெருக்கி இதை வந்து ஒரு லாபம் பார்க்கிற ஒரு விஷயம்தான். இது வந்து ஒரு ப்ராடக்டோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இதை வந்து ஒரு அதாவது ஒரு உற்பத்தின்றது இங்க கிடையாது.
ஒரு உற்பத்தின்றது இங்க கிடையாது. நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசை 10 பேர்கிட்ட இருந்து ஒரு பாக்கெட்டுக்கு போகும்போது அது வந்து அதிகமாகும் இல்லையா, அததான் வந்து இங்க எம்எல்எம்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து ஆள் சேர்க்கிற விஷயம். ஆனா இப்ப நடக்கிற எல்லா ஸ்கேமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மூலதனம் இந்த எம்எல்எம் தான். ஆனா ஒவ்வொருத்தருமே சொல்ற முத வார்த்தை என்னன்னா, இது எம்எல்எம் கிடையாதுங்க. முத வார்த்தை அவங்க பேசுறது, நீங்க பயப்படாதீங்க, இது எம்எல்எம் கிடையாதுன்னு. ஆனா வந்து நடக்கிற 100% எல்லா ஸ்கேமும் இந்த எம்எல்எம் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் கீழே தான் வரும். இந்த பான்சின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, இது வந்து ஒரு அமெரிக்கால ஒரு நபருடைய பேர். இது வந்து ஒரு பான்சின்ற ஒரு நபர். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம், 70-75 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால ஒரு நபர் வந்து இதே வேலையை பண்ணிதான் அந்த ஸ்கீமுக்கு பேர், அவர் நடத்தின மோசடிக்கு பேரே அவர் பேரை வச்சுட்டாங்க. சோ இன்னைக்கு வந்து கண்டுபிடிப்புகளுக்கு பேர் வந்து இந்த கண்டுபிடித்தவர்கள் பேரை வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஸ்கீமுக்கே பாஞ்சி ஸ்கீம் அப்படிதான் வந்தது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி முதலீடு பண்ணுங்க, உங்களுக்கு கீழே ஆட்களை சேர்த்துக்குங்க, நீங்க வந்து ஒரு மேனேஜர் லெவல்ல இருந்து எம்டி லெவலுக்கு மாறுங்க, நீங்க வந்து வளர்ந்துருங்க, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முதலீடுகளை ஈர்த்து பல நாடுகள்ல இருந்து இதுல வந்து முதலீடு பண்ணி அந்த காசுல இருந்து பிரிச்சு கமிஷன் எல்லாருக்கும் கொடுத்து இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடியா வந்து நடந்தது பல வருஷங்களுக்கு முன்னாடியே. நம்ம வந்து ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றோம், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த 75 வருஷ வரலாற்றுல ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஊர்லயும் ஒரு விதமா இந்த மாதிரியான எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு, நம்மளை சுத்தி நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க வந்து வேற பேர்ல வேற ஸ்கீம்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. நம்ம உதாரணமா இந்த 2020 இந்த கோவிடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கண்ணு முன்னாடி பார்த்த இதே மாதிரியான ஸ்கீம்ஸ் வேற மெத்தட்ல. ஒண்ணு வந்து ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்றோம், நாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நிறைய லாபம் பாக்குறோம், நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரோம்னு ஒரு விதமா வந்து ஐஎஃப்எஸ்னு ஒரு மோசடி வந்து வேலூர்ல எங்களுடைய ஊர்லயே வந்து என்னுடைய பக்கத்துல சார்ந்தவங்களே நிறைய பேர் ஏமாந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கீம். அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு பான்சி ஸ்கீம் தான். அதுக்கப்புறம் ஆருத்ரா கோல்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு, நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நாங்க வந்து கோல்டா தருவோம், ரிட்டர்ன்ஸா தருவோம், மாசம் வந்து உங்களுக்கு 30,000 ரூபாய் ரிட்டர்ன், 20,000 ரூபாய் ரிட்டர்ன். இதெல்லாம் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயமா வந்து இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி சொல்லும் போதுதான் மனுஷன் வந்து ஆசையை தூண்டி அவனை வந்து இதுல விளைய வைக்க முடியும். இதுக்கும் மேல போய் துபாயில எண்ணெய் கிணறு இருக்கு, அந்த எண்ணெய் கிணறுல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், நீங்க இன்வெஸ்ட் பண்ணது நிஜாவுன்னு ஒருத்தர். ஓகேங்களா, ரியல் எஸ்டேட்ல நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்றோம், எங்களுக்கு கொடுங்க, நாங்க வித்து உங்களுக்கு நிலமாவே கொடுத்துடுறோம், இன்னைக்கு நீங்க குறைஞ்ச அமௌண்ட்டை நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த இத்தனை சென்ட் நிலத்தை வந்து உங்களுக்கு வேல்யூக்கு நாங்க 2 வருஷத்துல திருப்பி கொடுத்துருவோம், 5 வருஷத்துல திருப்பி கொடுத்துருவோம். இது வந்து நியோமேக்ஸ். இது எல்லாமே தமிழ்நாட்டுல இந்த 3 வருஷத்துல பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இன்னும் பிரச்சனையில வெளியே வராம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 1000 இருக்கு. கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேல இந்த 2-3 வருஷத்துல தமிழ்நாட்டுல மட்டும் இவங்க வந்து இந்த ஊழல், அதாவது இந்த ஸ்கேம் வந்து பண்ணிருக்காங்க விதவிதமான பேர்ல. எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், இது எம்எல்எம் கிடையாதுங்க, பயப்படாதீங்க, உங்களுக்காக காசை வந்து வேலை செய்ய வைங்க, காசை மல்டிப்ளை பண்ணுங்க, நீங்க வந்து எவ்வளவு நாள் வேலை செய்வீங்க, உங்களுக்காக காசை வேலை செய்வீங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்றது. இவங்களுடைய மெயின் டார்கெட் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இவங்க வந்து பெருசா வந்து 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நாங்க அதை 2000 கோடியா மாத்துறோம் அப்படிலாம் கிடையாது. 1 லட்ச ரூபாய் உள்ள கொண்டு வந்து 2 லட்ச ரூபாயை மாத்துறோம். ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன்ல 70 to 80% வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ், ஒரு 10% வந்து அப்படியே வந்து லோவர் கிளாஸ் ஃபேமிலி. அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றது மெஜாரிட்டி. நீங்க அவங்க கிட்ட ஈஸியா அவங்கள மேல கொண்டு வரேன்னு சொல்லி கை கொடுக்குறேன், உங்களை கை கொடுத்து தூக்கி விடுறேன்னு சொல்லி அவங்கள வந்து ஈஸியா ஏமாத்த முடியும். இதத்தான் வந்து காலமா உலகம் முழுக்க வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மோசடி மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம வந்து MyV3 பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த MyV3 ஆப்பை பத்தி நான் பேசினேன். இந்த MyV3 ஆடுன்னு ஏதோ ஒரு கம்பெனி இருக்குங்க, ப்ராடக்ட்ஸ் ஏதோ தராங்கன்னு சொல்றாங்க, பட் ஆனா நீங்க விளம்பரம் பார்த்தா உங்களுக்கு வருமானம் சொல்றாங்க, எதுவுமே வந்து நம்புற மாதிரி இல்ல. நீங்க எதை நம்பி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் மாற்றீங்கன்னு தெரியலன்னு சொல்லி நானே பேசியிருக்கேன். போன மாசம் ஒரு வீடியோ வந்து என்னுடைய சேனல்ல பேசியிருக்கேன். நம்மளுடைய தமிழ்நாடு இளைஞர் கட்சி பக்கங்கள்லயும் வந்து இது சம்பந்தமான பல வீடியோக்கள், பல விழிப்புணர்வு பதிவுகள் நம்ம வந்து பதிவிட்டு இருக்கோம். சோ இந்த ஸ்கேம் குறிப்பிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னா, முக்கியமா இந்த MyV3 ஆட்ஸ்ல இவங்க சொல்றது, நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை யாருக்கிட்ட இருந்தும் வாங்கல, பொதுமக்களை வற்புறுத்தி நம்ம யாருக்கிட்ட இருந்தும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கல அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 2வது விஷயம், நாங்க இதுக்கு ஈக்குவலா ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம், கேப்சூல்ஸ் கொடுக்குறோம், அதாவது வீட்டு உபயோக
பொருட்கள் கொடுக்குறோம். டாய்லெட் கிளீனரு, சோப்பு, பவுடரு, கிரீமு, அதுக்கப்புறம் வந்து கேப்சியூல்ஸ், ஊறுகாய், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டை நாங்க எங்களுடைய ஓன் ப்ராடக்டை நாங்க சேல் பண்றோம். அதன் மூலமா நாங்க வந்து வருமானம் ஈட்டுறோம். அந்த ப்ராடக்டை குளோபலைஸ் பண்றோம். அதுல வந்து வருமானம் அதிகமாகுது. வர வருமானத்தை நாங்க பிரிச்சு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன வேடிக்கையா இருக்கு அப்படின்னா, ரீசெண்டா ஒரு கம்பெனியுடைய ஐடி கம்பெனி, அந்த ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற ஊழியர்கள்லாம் அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்ல இருந்து நாங்க கார் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு செலக்டடா வந்து கார்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நம்ம மகேந்திரா அவரோட கூட வந்து நிறைய பார்க்கலாம். சில டைம்ல வந்து சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி அந்த எம்ப்ளாயிஸ்க்கு லாபத்துல இருந்து சில பங்குகள் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ இதெல்லாம் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து என்னோட லாபத்துல இருந்து நான் உங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறேன். அப்படிப்பட்ட இயேசுநாதர் மகான், அதாவது கடவுளுக்கு ஒப்பானவங்க இங்க இருக்கிறாங்கன்னும் போது அவங்க ஏன் வெளியே தெரியலன்றதுதான் தெரியல. 3 வருஷமா பண்றாங்க. எப்படா ஒருத்தன் அவன் சம்பாதிக்கிறான்றான், அதை தூக்கிட்டு வந்து கொடுக்குறான்றான். முதல்ல விஷயம் இந்த ப்ராடக்ட் கொடுக்கறது. இந்த ப்ராடக்ட் கொடுத்து இவங்க பில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றேன். கோவில் எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், சில கோவில்ஸ் எல்லாம் இன்னைக்கு ட்ரஸ்ட்ன்ற பேர்ல நடந்துகிட்டு இருக்க கோவில் சொல்றேன். சோ அது கோவில், சர்ச்சு, நீங்க மசூதி எப்படி வேணா எடுத்துக்கலாம். சோ அந்த இடங்கள்ல நீங்க போயிட்டு ஒரு விபூதி பொட்டலம் இல்லைன்னா அந்த பிரசாதம் அப்படின்னு விற்பாங்க இல்லையா, அதை வந்து நம்ம வாங்குவோம். அதுக்கு வந்து அவங்க வந்து பில் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சலான் போட்டுருவாங்க. என்னன்னா டொனேஷன் பண்ண மாதிரி சலான். சோ நீங்க வந்து எங்களுடைய இந்த கோயிலுக்கு இந்த நன்கொடை கொடுத்ததுக்கு நன்றி, நீ 100 ரூபாய்க்கு வந்து இந்த பிரசாதம் இல்ல விபூதி எதனா வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து சலான் போட்டுருவாங்க. சோ டாக்ஸ் எக்ஸம்ஷன். அந்த இடத்துல இவங்க வந்து வியாபாரம் பண்றதாக காட்ட மாட்டாங்க. இவங்க வந்து கோயில் பிரசாதத்தை வியாபாரம் பண்ற மாதிரி காட்டிட்டு அது ஆனா வந்து நம்ம கிட்ட வந்து டொனேஷன் அப்படின்ற மாதிரி வந்து அது லீகலைஸ் ஆகும். சோ இந்த மாதிரியான ரொட்டேஷன் எல்லாம் உள்ள நடக்கும். இங்கேயும் அதே மாதிரிதான். நாங்க வந்து எங்களோட ப்ராடக்டை சேல் பண்றோம். ஏன்னா செபியோட டைரக்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, முதலீடு நம்ம வந்து டைரக்டா மக்கள் கிட்ட இருந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி நம்ம ஏதாவது பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து செபி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பப்ளிக் கிட்ட இந்த மாதிரி வந்து ஓப்பன் பப்ளிக் கிட்ட வாங்கக்கூடாது. சஹாரா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சஹாரா நம்மளுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு எல்லாம் வந்து ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா தான் பல கம்பெனிஸ்ல ஷேர் வந்து இது பண்ணாங்க. பல பிசினஸ்ல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஹோட்டல்ஸ், அப்புறம் வந்து கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி பல பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இதை வந்து செபி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு நீங்க வந்து மீறி இருக்குன்னு சொல்லி கேஸ் போட்டு அவர் 2 வருஷம் ஜெயில இருந்து 25,000 கோடி முதலீடு பண்ணவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அவர் செபிக்கு வந்து சப்மிட் பண்ணி ரீசெண்டா இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து அவர் இறந்தும் போயிட்டாரு. ஆனா அவர் சப்மிட் பண்ண அந்த 25,000 கோடி இன்னும் செபி கிட்ட இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கோ போல. அது வந்து வேற ஒரு டாபிக். இங்க பாத்தீங்கன்னா இந்த MyV3 ஆட்ஸ், இப்போ அருண் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து என்னுடைய வீடியோஸ்ல திட்டுவாங்க. வந்து இப்ப நம்ம கமெண்ட்ஸ்ல கூட நிறைய பேர் திட்டிட்டு இருக்கலாம், நீங்க வந்து பொய் சொல்றீங்க, நீங்க அரசியல் பண்றீங்க, இதுல வந்து இப்படி எல்லாம் பேசுவாங்க. நம்ம வந்து விழிப்புணர்வு பண்றத இன்னைக்கு நேத்து பண்ணல, ரொம்ப வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அரசியல் விழிப்புணர்வு மட்டும் இல்ல, இந்த மாதிரியான பொதுமக்கள் பிரச்சனைகளுக்கும் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான எக்கனாமிக்கல் அஃபென்ஸ்ல பாதிக்கப்பட்டு பல பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டு அவங்க குடும்ப நடுரோட்ல வர்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம், நியூஸ்ல பாக்குறோம். ஆன்லைன் ரம்மியில வந்து பணத்தை இழந்துட்டு செத்து போயிட்டான்றோம். இந்த மாதிரி வந்து கடன் தொல்லையால செத்து போயிட்டான்றோம். இந்த கடன் தொல்லையால சாகுற முக்கால்வாசி விஷயம் இந்த மாதிரியான முதலீடுகள், இந்த மாதிரியான ஏமாற்று பேர் வழிகளை நம்பி காசை கொடுத்து ஏமாறுறதுதான் அதிகம். இந்த MyV3 ஆட்ல அருண் சொன்ன மாதிரி ஒரு மாசத்துக்கு 3,600 ரூபாய் அவருக்கு வந்து இன்கம் வருதுங்க. அவர் கட்டினது பாத்தீங்கன்னா மாசத்துக்கு எவ்வளவு வரும்னு, அது வந்து 3,600 ரூபாய் மாசம் இன்கம் வருது. எவ்வளவு சொன்னீங்க அவருடைய கணக்குப்படி? எவ்வளவு அவரு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு? 360 ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு டெய்லி 7 ரூபாய்க்கு 30 நாளைக்கு 210 ரூபாய். 30,000 ரூபாய்க்கு நம்ம ப்ராடக்ட் 30,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற இடத்துல லைஃப் டைம் இன்கம். ஓகேங்களா? சோ இவங்களுக்கு எந்த இடத்துல செக் வைப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து ப்ராடக்டும் கொடுத்துருவாங்க, விளம்பரத்துக்கு காசும் பாக்குறதுக்கு காசும் கொடுத்துருவாங்க, ரெஃபரல் கமிஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்கதான் வந்து அவங்க விளையாடுற விஷயம். நீங்க வந்து ஒரு 30,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு அவன் ஏதோ ஒரு ப்ராடக்ட கொடுக்குறான், அதை நம்பி நம்ம வாங்கிறோம். அதை நம்ம கன்சியூம் பண்றோமோ இல்ல வித்துடுறோமோ இல்ல வந்து அதை சும்மாவே போட்டு கிடக்குறோமோ, நமக்கு தான் வருமானம் வருது இது சும்மா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிடறோமோ, ஏதோ ஒண்ணு பண்றோம். அவனை நம்பி அதை வாங்கிட்டு டெய்லி வர்ற காசு நம்ம கையில இருந்து ஒரு முறை தான் ஒரு 30,000 ரூபாய் போயிருக்கும். டெய்லி நம்மளுக்கு 5 ரூபாய் வருது, 10 ரூபாய் வருது. நம்ம கையில இருந்து போன 30,000 நம்மளுக்கு பெருசா தெரியவே தெரியாது. இது மக்களுடைய சைக்காலஜி. நம்மளுக்கு ஒரு 10 ரூபாய் வந்துருச்சு அப்படின்னா, நான் பெரிய ஆள்றா, 10 ரூபாய் சம்பாரிச்சிட்டேன் தெரியுமா, நான் சும்மா உட்கார்ந்ததுல இருந்து சம்பாரிச்சேன், ஒண்ணுமே பண்ணல, இதுக்கு நான் எஃபர்ட்டே போடல, என் வேர்வையே சிந்தல அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு தெரியுங்களா. இதை வந்து ரொம்பவுமே பயன்படுத்துறாங்க. அதாவது இந்த மாதிரி ஸ்கேம் பண்றவங்க சைக்காலஜில PhD டாக்டரேட்டோ பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் அப்படி இருக்கும்.
அப்படி பேசி இவங்களை வந்து பண்றாங்க. இன்னொன்னு, இவர் எப்படிங்க 30,000 ரூபாய் போட்டாரு, இவர் கூட சொன்னாரு ஆக்சுவலா வந்து 1 லட்சம் ரூபாய் போட்டு 4 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிட்டாருங்க இந்த 2 வருஷத்துல அப்படின்னு சொல்லி. சிம்பிளா சொல்றேன், 1 லட்ச ரூபா வித்ட்ரால் பண்ணிருக்காருல, அப்ப காசு வந்து சம்பாரிச்சிருக்கோம்ல, ஏமாத்தல இல்லைங்களா? ஏமாத்திருக்காங்களா? இது கரெக்ட் தான். இத வந்து எல்லாருமே ஏமாற மாட்டாங்க. நான் முதல்ல சொல்றேன், எல்லா ஸ்கீம்ஸ்லயுமே இப்ப நான் சொல்லிட்டு வந்த எல்லாத்துலயுமே எல்லாருமே ஏமாறல. முதல்ல வராங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை விட அதிகமா சம்பாரிச்சிருவாங்க. எந்த காசை சம்பாதிப்பாங்கன்னு இப்ப சொல்றேன். இந்த வந்து 1 லட்ச ரூபா உள்ள போட்டவரு ஒரு மாசத்துக்கு வந்து 3,600 ரூபாய் இல்ல 4,000 ரூபாய் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைம் வருது, அது ஒரு பக்கம் இருக்கும். அது இல்லாம இந்த ஆட் பாக்குறது, இது இந்த கேப்சூல் இதை விற்கிறது, இந்த சேல் வந்து ஸ்டோர் போடுவாங்க, ஸ்டோர்ல இருந்து வருமானம் வரும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரெஃபரல் கமிஷன் இதுதான் வந்து மிகப்பெரிய டார்கெட்டா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ் உங்களோட லிமிட் இவ்வளவுதான், நீங்க மட்டும் தான் சேர்ந்திருக்கீங்க, நீங்க ஒரே ஆளு, நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போனாதான் உங்களுக்கு வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவாங்க. ஒண்ணு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு போட்டுட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ஸ்ல வந்து நீங்க எவ்வளவு வித்ட்ரால் பண்ணிருக்கீங்க, 30,000 பண்ணிருக்கீங்க, 40,000 பண்ணிருக்கீங்க, 1 லட்ச ரூபாய் கிட்ட வந்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, சார் நீங்க இதுக்கு மேல போகணும் அப்படின்னா பாருங்க, ஆசையை தோன்றது 2 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுளா வரும். நீங்க ஏன் இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் எவ்வளவு போயிட்டாங்க தெரியுங்களா, மத்தவங்க ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து காட்டுவாங்க, காட்டி அந்த இடத்துல ஒரு இடத்துல வாங்குறது. இன்னொன்னு டார்கெட் 10 பேர் நீங்க சேர்த்துருங்களேன், உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் இந்த இதுக்கு நீங்க கட்டவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 பேர் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றான், ஆளுக்கு 1,20,000 ரூபாய். எவ்வளவு ஆச்சு? 10 லட்சத்தி கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. 12 லட்சம் ரூபாயில இவருக்கு எவ்வளவு லாபம் வந்ததுன்னு சொன்னீங்க? 4 லட்சம். அப்ப யார் காசை கொடுத்துருக்காங்க? இவர்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் வாங்கினாங்கல்ல, இதை வந்து பிரிச்சு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் 10 ரூபான்னு சொல்லி எல்லாருக்கும் போடுறது. சரிங்களா? இதே மாதிரி ஒரு 10 பேர் சேர்த்தாரு இல்லையா, இந்த 10 பேர்கிட்ட இருந்து வாங்குறதுல ஒருத்தர் எடுத்தாலுமே எல்லாருக்குமே கமிஷன் கொடுத்துடலாம். புரியுங்களா? இவருக்கு எப்படி வருமானம் வந்திருக்கும்? 2 லட்சம், இவர் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி எண்டு எங்கன்னா இப்ப வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த 3 வருஷம் கழிச்சு ஒரு எண்டு இன்னைக்கு இருக்கும் இல்லைங்களா, இதுதான் எல்லா கம்பெனிக்கும் ஒரு எண்டு. ஒரு பிரச்சனை வரும். எப்ப பிரச்சனை வரும்னா, இவங்க வந்து திடீர்னு பூம் ஆவாங்க. எப்போன்னா இவங்க பிசினஸ் டெவலப் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு 3 வருஷமா நடக்குது அது தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை சுத்தி நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது 3 வருஷமா இருக்குது, அப்படியா நீங்க வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அது நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய பேர் உள்ள கொண்டு வாங்க திடீர்னு ஒரு மாதிரி கமிஷன்ஸ் நிறைய கொடுக்கறது, கார் வாங்கி கொடுக்கறது, திடீர்னு கூப்பிட்டு ஒருத்தர் வந்து டைரக்டர் அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஆபீஸ் போட்டு உட்கார வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள கொண்டு வரும்போது வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது யாராவது நோண்ட ஆரம்பிக்கும் போது பிரச்சனை வரும்போது இவங்க தச்சுவாங்க. இவங்க குறைஞ்ச இந்த ஒரு 2 மாசத்துல கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் பேரை புதுசா கொண்டு வராங்கன்னா, அந்த 2 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இவங்க கையில இருக்கக்கூடிய அசர்ட், அதை வந்து சுருட்டிட்டு கிளம்புறதுக்கு ரெடியா இருப்பாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வரும், எவனா ஒருத்தர் பொழிச்சு போடுவான். ஆமா, இவங்க கிட்ட பெரிய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும். இன்னைக்கு வந்து இவர் எம்டி ஒருத்தர்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு இல்லையா, MyV3 ஆட், அவர் எம்டி இருக்க மாட்டார். அவர் வந்து கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்யற ஒரு ஆள், அவருக்கு மேல ஒரு டீமே இருக்கும். அதை வந்து அவருக்கும் தெரியும், ஆனா அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவருக்கு மேல மிகப்பெரிய டீம் இருக்கு, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய மாஃபியா இருக்கு. ஏன்னா 1 ரூபா 2 ரூபா இல்ல, இந்த MyV3 ஆட் நம்ம சிம்பிளா நினைச்சிட்டு இருக்கோம். 50 லட்சம் பேர் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க. 50 லட்சம் பேர். அதுல நீங்க பாதி எடுத்தீங்கன்னா கூட 25 லட்சம் பேர் இன்னும் அதுல இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட வேல்யூவை பாருங்க. நீங்க சரிங்க, இன்னைக்கு வந்து இந்த கேஸ் 1 ஃபைல் இருக்கு, மினிமம் 50 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் அந்த 1,20,000 ரூபாய் ஸ்கீம்ல சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு? 1,200 கோடி இவங்க கையில இருக்கு. 1,200 கோடி. இதுவே வந்து அந்த 50 லட்சம் பேர்ல 20 லட்சம் பேரோ 25 லட்சம் பேரோ 1 லட்சம் ரூபாய் ஸ்கீம்ல சேர்ந்திருக்காங்கன்னா இவங்க கிட்ட எவ்வளவு இருக்கு பாருங்க, ஹியூஜ் மணி. அவங்க கிட்ட சொத்து இருக்குங்க, கார் இருக்குங்க, இடம் இருக்குங்க, ஆபீஸ் போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்கும். அவன் சுருட்டிட்டு போறதுல அதெல்லாம் வேல்யூ வந்து ஒரு செதற சில்றீங்க. 4 கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குங்க அவருது, அவர் ஏங்க விட்டுட்டு ஓட போறாருன்னு குடும்பத்தோட மனுஷன் எஸ்கேப் ஆயிடுவாரு. இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா எப்படி பிரச்சனை போகும்னு சொல்றேன். அடுத்து இதுல வந்து இந்த கேஸ் நடக்கிறதுனால அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து வருவோம். அதுக்கு முன்னாடி அருண் இந்த கேள்வி கேட்கணும். அருண், இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்ப நரேஷ் எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு, அது நியூஸ்லயும் வருது. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 வருஷமா, எனக்கு தெரிஞ்சு 90s எப்போ வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ள வர ஆரம்பிச்சதோ அப்போவே இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே சேர்ந்து உள்ள வர ஆரம்பிச்சது. 90s எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவா அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இத்தனை விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சும் மக்கள் ஏன் அதை நோக்கி போறாங்கன்னு நினைக்கிறீங்க?
அதுவும் இல்லைங்க கோயம்புத்தூர் மாதிரி ஒரு அதுதான் இவங்க ஏமாத்தல இல்ல இவங்க வந்து யாரையும் வந்து டார்கெட் வைக்கல நீங்க ஆளை சேர்த்து விடணும்னு சொல்ல கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா சொன்னாங்க, சேர்றவங்க எல்லாமே தினக்கூலி இருக்கிறவங்க நிறைய சேர்றாங்க. சொல்றாங்க. ஆளை சேர்த்து விடணும் இல்லையா? ஃபைனலா ஆளை சேர்த்து விடணும்னு தான் சொல்றாங்க. இல்ல ஆனா அவங்க கம்பல்சரியா சேர்த்து விடணுங்கிறது கிடையாதுல்ல. நம்ம இஷ்டப்பட்டா சேர்த்தலாம் இல்லைன்னா விட்டுறலாம்ல. நான் வந்து இது இல்ல இல்ல இப்போ அது வந்து அவங்கள தெரியாம அறியாம ஒரு கம்பல்ஷன்ல தண்ணுவாங்க. என்னன்னா நீங்க உங்களை ஆசை காட்டி தான் நீங்க சும்மாவே உட்காந்து வேலை பார்க்கலாம் சார், உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் வருதுன்னு ஒரு ஆசை காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏங்க இவ்வளவு கம்மியா வருமானம் வருது, அவருக்கு பாருங்க கார் வாங்கிட்டாருங்க, நீங்க எப்போ அவங்க இதெல்லாம் வந்து இன்டைரக்டா கொடுக்கக்கூடிய கம்பல்ஷன், அவன் ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவான். இல்ல அவங்க அப்படியெல்லாம் சொல்லல. இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆளை சேர்த்து விடுறது பாத்தீங்கன்னா, நான் சம்பாரிச்சிருக்கிறேன், இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கஷ்டப்படுறான், அவனும் கொஞ்சம் சம்பாரிச்சுட்டுமே அப்படிங்கறதான் சேர்த்து விடுறோம். அவனும் சம்பாதிக்கிறான்ல, காசு வருது இல்ல. அப்புறம் இப்போ ஒருத்தர் ஒண்ணு இல்ல ஒரு கூலி தொழிலாளி இதுதான் வந்து அடுத்து கழுத்தை நெரிக்க போறது. இதுதான் சொல்ல வரேன், அதையும் நான் சொல்றேன். இல்ல அதான் ஒரு செருப்பு தச்சிட்டு இருந்தவர், அவர்கிட்ட காசு கிடையாது, கடன் வாங்கி தான் போட்டாரு. இன்னைக்கு அவர் கையில 5 லட்ச ரூபா வச்சிருக்காரு, 1 லட்ச ரூபா கடன் வாங்கி போட்டு. இன்னைக்கு அவர் வந்து செப்பல் ஷூ எல்லாம் போட்டு டிப்டாப்பா ஒரு கோட் சூட் போட்டு ஒரு மீட்டிங் அட்டன் பண்றாரு. அப்ப அவரோட பொருளாதாரம் வந்து உயர்ந்திருக்குது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இது பிடிக்காத ஆளுங்க இந்த மாதிரி ஆளுங்க மேல வர்றது பிடிக்காம நீங்க வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ண பாக்குறீங்க. அப்படிதான் மக்கள் வந்து பாக்குறாங்க. இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அப்படிதான் பாக்குறாங்க. சரியான உதாரணம். எப்பவுமே படத்துல கடைசியா ஒரு போலீஸ் இருக்கணும், படத்துல கடைசியா ஒரு போலீஸ் முன்னாடியே வந்து சரியான உதாரணம். அந்த உதாரணத்துக்கே நான் சொல்றேன். சொல்லுங்க லோகேஷ். படத்துல கடைசியா ஒரு போலீஸ் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கு அப்படின்னு ஏன் மக்கள் பார்க்க கூடாது? கொஞ்சம் விழிப்புணர்வா ஆக வேண்டிய சிச்சுவேஷன் இல்லையா? இப்பயும் வந்து ரோட்ல இறங்கி போராடுறோம், அவங்க எனக்கு நேர்மையா காசு தராங்க, சம்பாதிச்சாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். இன்னமும் நிறைய பேர் போட்டுன்னு தான் இருப்பாங்க. இன்னைக்கும் அந்த ஸ்கீம் நடந்து தான் இருக்கும். மேபி அதை ஸ்டாப் பண்ணிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே போட்ட விதைகளோட மிச்சங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். இன்னும் இந்த விஷயம் போய் சேராத மக்களும் இருப்பாங்க. அதுவும் சிச்சுவேஷன்ஸ் இருக்கதான் செய்யும். சோ இத மக்கள் வந்து இதை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த இத்தனை விஷயங்கள் நடந்தும் வந்து ஒரு தெளிவு இல்லாம அதை மறுபடியும் இப்போ ஒரு ரூபா இப்போ கவர்மெண்ட் பேங்க்ல போடுறோம், ஒரு 1 லட்ச ரூபா போடுறோம் அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் வந்து 7% தான் மேக்ஸிமம் பேங்காலேயே தர முடியுது. அது ரெப்போ ரேட் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனிக்காரன் ஒரு பொருளை தரான், அந்த பொருளோட தரம், அதை பத்தி அதை பேக்கேஜிங், அதை மார்க்கெட்டிங், அதை பத்தி எல்லாம் நம்ம உள்ள போடலாலும் அதை மீறி நமக்கு அவனோட விளம்பரம் மட்டும் பார்க்கறது மூலியமா நமக்கு பணம் தரான். அது எப்படி அப்படின்றது மக்கள் கேள்வி கேட்கறத விஷயங்களே போயிடுச்சு. நம்ம மக்களோட மனசுல இருந்தே அது போயிடுச்சா என்னன்றது யோசிக்க வேண்டிய விஷயம். நரேஷ், நீங்க இல்ல ஒரு யூகத்துல போயிட்டோம் எல்லாமே வந்து ஒரு யூகத்துல போயிட்டோம். இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிடுச்சு இல்லையா? சோ யூடியூப்ல நிறைய பேர் சம்பாதிக்கிறது நம்மளுக்கு தெரியுது, நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனா எப்படியோ சம்பாதிக்கிறாங்க, அதை டீப்பா நம்மளுக்கு வந்து எல்லாரும் அனலைஸ் பண்றதுல. இப்ப நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன்னா நான் அனலைஸ் பண்ணுவேன், எப்படி சம்பளம் வருது, எப்படி சம்பாதிக்கிறாங்க, எந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க, அதுல அவனுக்கு யார் வந்து இவனுக்கு காசு கொடுக்குறான், இவன் யாருக்கு காசு கொடுக்குறான், இவன் ஏன் எனக்கு காசு கொடுக்குறான், இதெல்லாம் வந்து நான் உள்ள போகும்போது டெப்தா அனலைஸ் பண்ணுவேன். ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பாசிங் க்ளோட்ஸ் மாதிரி, ஏதோ டெக்னாலஜி வளர்ந்துச்சுப்பா, எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறாங்க, சரி அவனுக்கு யாரோ கொடுக்குறாங்க போல, இப்படி வந்து ஒரு மேம்போக்கான ஒரு பார்வை இருக்கு பாத்தீங்களா? இது வந்து அதிகமாயிடுச்சு நம்ம மக்கள் கிட்ட. அதுவும் முக்கியமா படிச்சவங்க வந்து நிறைய பேர் இதுல மாட்டிக்கிட்டாங்க. நிறைய பேர் இப்போ நம்ம இந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம நியூஸ்ல பேட்டி கொடுக்குறவங்கலாம், நான் படிச்சுட்டு பட்டதாரிங்க, வேலை இல்லாம இருந்தேன், ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து நான் நிறைய வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன், இன்னைக்கு வந்து என் குடும்பத்துல எல்லாரும் என்ன மதிக்கிறாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாரையுமே வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் நம்மளுக்கு வந்து வருமானம் அப்படின்றது இல்லாம சும்மா உட்காந்து இன்னைக்கு வர ஆட்ஸ் எல்லாமே பாருங்களேன், நம்ம மொபைலுக்கு வர ஆட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப வெறுப்பா வர ஆட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த இஎம்ஐ லோன் ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த மொபைல் ஆப்ஸ் எல்லாம் வர்றது. அதாவது மாச சம்பளம் வந்துடும், அந்த ஆட் பாத்தீங்கன்னா மாச சம்பளம் வந்துடும், உடனே வந்து பெட்ரோல், அப்புறம் வீட்டு மளிகை சாமான் பொருள், ரெண்ட், இஎம்ஐ இதெல்லாம் கட்டிட்டு போக ஒண்ணுமே இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்போம்னா இன்னொரு லோன் கொடுப்பாங்களாம். அந்த லோனை வச்சு எல்லாத்தையும் கட்டிட்டு ஜாலியா இருப்பாராம். அப்ப இந்த இஎம்ஐ எப்படா கட்டுவேன் அப்படின்னு அவனு கேள்வி கேட்கறது இல்ல. இது புரியுதுங்களா? இது வந்து உங்களை தூண்டுறது. காசு வேணுமா, இந்த கடை வாங்கிக்க, நிறைய அதிக வட்டியா தெரியாது, எவ்வளவு வட்டி கட்டுறோம்னு யாருக்குமே கணக்கு தெரியாது. இன்னைக்கு நானுமே லோன் எடுத்திருக்கேன், ஒரு கட்டத்துல அர்ஜென்ட்னு எடுத்தாச்சு. இப்ப அது கணக்கு பார்த்தோம்னா ஏன்டா இது எடுத்தோம் இருக்கு, இதுக்கு அந்த பிரச்சனையே நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கலாமே, எதுக்குலாம் இந்த கடன் வாங்கணும்னு இருக்கு. இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலையில மக்களுடைய மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா, அக்செப்டன்ஸ் இது இருக்கும், அது அப்படியா இருக்கும், இவனுக்கு யாராவது கொடுப்பாங்களா இருக்கும், ஏதோ வந்து இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும், ஆமா ஏதோ ஷேர் மார்க்கெட்ன்றாங்க, ஏதோ இதுன்றாங்க அதுன்றாங்கன்னு சொல்லி நம்மளா ஒரு யூகத்துல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏதோ வருது. இன்னொன்னு, இது வந்து நிறைய விஷயம் இல்லீகலா நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியும். இங்க யோகம் தெரிஞ்சாலும் நம்ம வரைக்கும் சம்பாதிச்சா போதும். இல்ல பிரதர், இன்னொன்னு நம்ம திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இங்க வந்து காலேஜ், ஸ்கூல்ல அதிகம், இங்க வந்து படிச்சவங்க ரொம்ப ஜாஸ்தி, அவ்வளவு ஈஸியா யாரும் ஏமாற மாட்டாங்க.
அப்ப மக்களுக்கு தெரியுது. ஏன்னா இவங்க ப்ராடக்ட் கொடுக்குறாங்கல்ல, சும்மா இது பண்ணல. எல்லா ஊர்லயும் எல்லா ஸ்டேட்லயும் இல்லைங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அவங்க ஆபீஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆபீஸ்லயும் 10 பேர் வேலை செய்யறாங்க. ஒவ்வொரு ஆபீஸ்லயும் அதாவது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் ஆபீஸ் வச்சிருக்காங்க, ஒரு 8 ஸ்டோர் வச்சிருக்காங்க. அப்ப நீங்க எப்ப வேணாலும் போய் யார் வேணாலும் பாக்கலாம். இப்ப அமௌண்ட் போடுறதுமே நீங்க அக்கௌண்ட்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்காங்க. ஒரே அக்கௌண்ட்ல போட்டெல்லாம் அவங்க ஏமாத்தி போக முடியாதுல்ல. அப்ப வந்து நான் ஒரு 50 அக்கௌண்ட். இன்னொரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, இன்னைக்கு ஏமாறுறதுல 95% படிச்சவங்க தான். அவங்க வந்து ஏமாந்ததை வெளியே சொல்றதும் கிடையாது. இன்னொன்னு, ஏமாறவங்க கிட்ட, எங்க அப்பா கிட்ட நீங்க 100 ரூபா வாங்கிட முடியாதுங்க. ஏமாத்தி ஒரு 100 ரூபா பேசி வாங்கிட முடியாது. எதுக்கு, ஏன், எங்க குடுக்குற, எங்க போடுற, எதுக்கு போடுற, அது எப்படி வரும், இது எப்படி வரும், 1000 கேள்வி வரும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, படிச்சவங்க நிறைய பேரு அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஈஸியா வந்து டிரான்ஸ்பர், ஜிபே டிரான்ஸ்பர், நான் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்றோம். ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சொல்றேன், ஒண்ணுமே 1 லட்சம் பேர் ஐஎஃப்எஸ்ல அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் தான் பண்ணிருக்காங்க. 1 லட்சம் பேர் ஏமாந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 40,000 கோடி 40,000 கோடி சொல்லிட்டு போனது பேங்க் டிரான்சாக்சன் தான். எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் தான், பேங்க் மூலமா தான் போயிருக்கு, எல்லாம் லீகல் தான். அவன் வந்து ஜிஎஸ்டி கட்டுறான், எல்லாம் கட்டுறான், எல்லாமே வந்து இங்க லீகலைஸ் ஆயிருக்கு. ஆனா தூக்கிட்டு நீங்க ஓடிட்டான். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா அந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் பிடிவாருன்ட்டு 15 நாளுக்கு ஒரு முறை வந்து வாய்தா வாங்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க, ஒரு செருப்பு தைக்கிறவரு, அவர் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு. இப்ப வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி கடை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாரு, நிறைய லாபம் பார்த்துட்டாரு, சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு நல்லா டிப்டாப்பா சூப்பரா இருக்காருன்னு சொன்னீங்கல்ல. அவருக்கு பிரச்சனை வரல. இன்னும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அவர் நிலைமை சொல்ற பாருங்க. செருப்பு தைக்கும் போது அவர் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூலி சம்பாதிச்சிருப்பாரு. அந்த 100 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் 20 ரூபாய் சேமிச்சு வச்சுட்டு ஏதோ ஒரு சாப்பாடு செலவோ இல்ல வேற ஏதோ செலவு பண்ணிட்டு அவர் நிம்மதியா தூங்கி இருப்பாரு. இன்னைக்கு நல்லா சம்பாதிக்கிறாருல, இவர் வந்து ஒரு 100 பேரை சேர்த்திருப்பாராங்க. 100 பேர் சேர்த்ததுல கமிஷன் வந்திருக்கும், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருக்கும். அந்த 100 பேர் ஏமாறும் போது இவரு கழுத்தை வந்து பிடிப்பான். நீங்க சொன்னீங்கல்ல, நான் சம்பாதிச்சிட்டேன், என் ஃப்ரெண்டும் சம்பாதிக்கிட்டோம், நான் வந்து அவனை ரெஃபர் பண்றேன்ட்டு. பிரச்சனை வந்து ஓடும் போதுதான் தெரியும். நம்ம 1 லட்சம் தான் போட்டோம், நம்ம 4 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டோம், ரைட்டு. ஆனா உங்க பின்னாடி ரெஃபர் பண்ணவன் 50 லட்ச ரூபாய் ஏமாந்துருப்பான். 50 பேர் ஏமாந்துருப்பான். 50 பேர் 50 லட்சம் 50 லட்சத்தை கொடுக்க சொல்லி உங்க கழுத்தை நெரிப்பான். அந்த செருப்பு தைக்கிறவர் இருக்காருல்ல, அவர் ஒரு 10 பேரை சேர்த்து விட்டாருங்க, 10 லட்ச ரூபாய். இப்ப அவரு கட்டணும். அந்த 10 பேரும் வந்து கழுத்தை பிடிக்கிறான். எங்கேயும் போய் வாழ விட மாட்டேன்றான். வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். தூக்கம் போச்சா, வாழ்க்கை போச்சா, வீட்டு பக்கம் போக முடியாதா, குடும்பம் குட்டியை பார்க்க முடியாதா, வேற எந்த வேலைக்கும் போக முடியாதா, ஜெயிலு கூட போக முடியாது. புரியுதுங்களா? அந்த அவரு சேர்த்து விட்ட 10 பேர் வந்து கழுத்தை பிடிச்சு நிப்பான். நான் சாகுறேன்டா, உன்னாலதான் நான் சாக போறேன்னு சாபம் விடுவான். இதெல்லாம் எங்க போகுது? நீங்க ரெஃபரல்னு கூட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவன் சொந்தக்காரன் எல்லாத்தையும் சேர்த்து விட்டீங்க. சொந்தக்காரங்க முன்னாடி மூஞ்ச காட்ட முடியாது. தெரிஞ்சவனை பார்த்தோன்னா அப்படியே தலைமுடின்னு எங்கன்னா ஒளிஞ்சு ஓடணும். ஆபீஸ்க்கு போக முடியாது, வேலைக்கு போக முடியாது, தலைமறைவா இருக்கணும். இதெல்லாம் வந்து நான் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு சொல்றேன். இங்க வந்து 100 கோடி 200 கோடி சும்மா வந்து ஒரு வெல்டருங்க, எனக்கு தெரிஞ்ச ஐஎஃப்எஸ்ல ஒரு வெல்டிங் அடிக்கிற வேலை பாக்குறவன் மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தான். அவன் வந்து வீட்டை வித்து, பொண்டாட்டி நகையெல்லாம் வித்து 25 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். அவன் பண்ணது மட்டும் 25 லட்சம். ஆனா அவன் மூலமா பண்ணவங்க 25 கோடி. பையன் வெல்டிங் அடிச்சுட்டு அழுக்கு சட்டை ஓட்ட பேண்ட்ல சுத்திட்டு இருந்தவன் ஊர்ல வந்து பவுசா புல்லட்ல சுத்துறான், செயின் எல்லாம் போட்டு சுத்துறான்னு சொல்லி அந்த ஊரே போட்டு கிராமமா ராணிப்பேட்டை, நெமிலி, இது சுத்தி இருக்கிற கிராமம் எல்லாம் பாருங்க. ஒரு கிராமமே, ஒரு கிராமத்துல 200 கோடி 300 கோடி எடுத்திருக்காங்க. ஏங்க கிராமத்துல இருக்கிற எங்க இவ்வளவு காசு வச்சுக்கிறாங்கன்னா, வீடு அடமானத்துல போயிடுச்சு, நகைங்க வித்து போயாச்சு, இடம் எல்லாத்தையும் அடமானம் போட்டாச்சு, பேங்க் லோனு, பர்சனல் லோனு, ஆப்ல லோனு எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ அவன் குடும்பத்தை கூட பார்க்க முடியல, தலைமுறைவா சுத்தி நிற்கிறான். எனக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, இவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு பாரு. எனக்கு நான் வெல்டிங் அடிச்சுட்டு 20,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது கண்ணுக்கு வந்து வாழைப்பழம் செவ்வாழை தோலை வச்சுட்டு படுத்து தூங்கின போது நிம்மதியா தூங்கிடுவேன். இன்னைக்கு எனக்கு என்ன வச்சாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா அது வந்து ஏமாத்திட்டு போறாங்க. ஓகே, இவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணல. இல்ல இப்ப நீங்க இதெல்லாம் சொல்லி வந்து வருமானம் சம்பாதிக்கிறதான் வந்து லோகேஷ் வந்து நான் செகண்ட் கேக்குறேன்னாரு. இவங்க இன்னும் ஏமாத்தல, இவங்க ஏமாத்தலன்னு சொல்றீங்க இல்லையா? ஏன் மக்களுக்கு தோணல? இத்தனை பேர் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு, முன்னாடி ஹிஸ்டரியில நடந்திருக்கு. மக்களுக்கு ஏன் அந்த விழிப்புணர்வு வரல அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி மறுபடியும் வருது. விட்டதை பிடிச்சிடலான்ற ஒரு எண்ணம் இருக்கு தெரியுங்களா? அது வந்து இன்னொன்னு வந்து அவ்வளவு நம்பிக்கையானவருங்க. அவர் வந்து ரொம்ப நல்லவர். சும்மா யாரும் அவருக்காக வந்து நிக்க மாட்டோம்ல. எழுதி வச்சுக்குங்க, அடுத்த மாசம் அவர் இருக்க மாட்டாருங்க, தலைமறைவாயிடுவாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்,
இந்த கம்பெனில இருந்து இதுக்கப்புறம் ஒரு ரூபாய் யாரும் வருமானம் வராது, கேட்டா இந்த கேஸ் கொடுத்ததுதான் காரணம்னு சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையை பெருசாக்குனதுதான் காரணம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க இந்த காரணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தப்பிச்சு போறது. இந்த பணத்தை எல்லாம் இந்த ஒரு மாசம் இவர் கூட ஏன் இருக்காருன்னு சொல்றேன்னா, இந்த பணம் இருக்கு இல்லையா இவங்க கிட்ட கொஞ்சம் நஞ்சம், அதை வந்து சொத்துக்களை மாத்துறது, இந்த பணங்களை அவாலா மூலமா வெளிநாடுகளுக்கு கொண்டு போறது, இதெல்லாம் பண்ணிட்டு அவர் தலைமுறை ஆயிடுவாரு. நீங்க வாரண்ட் போட்டு அவரை உள்ள ஜெயில போட்டீங்கன்னாலும் அவர் வெளியே வந்துட்டு ஜாமீன்ல ஆள் தலைமுறை ஆயிடுவாரு. இதெல்லாம் நடக்கும். இந்த கேஸ்ல மட்டும்தான் நான் ஏன் மக்கள் வந்து வேற மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, வேற மாதிரி ஏன் போராடுறாங்க, நாங்க தான் ஏமாறவே இல்லையே, நீங்க ஏன் வரீங்கன்னு கேட்டாங்க. IFSல இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நான் வந்து கண்கூடா பாத்திருக்கேன். என் ஊர்ல எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் போட்டு எனக்கு போன் பண்ணி திட்டினவங்களா இருக்காங்க. உன்னாலதான்டா என் வருமானம் போச்சுன்னு திட்டினவங்களா இருக்காங்க. கரெக்டா வந்துடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு காசு வந்துகிட்டு இருந்தது. விகடன்ல ஒரு ரிப்போர்ட் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனைன்னு ரிப்போர்ட் ஆயிடுச்சு, அதுல இருந்து எங்களுக்கு காசு வரல அப்படின்னா, அந்த ரிப்போர்ட் ஆகுறது அவனும் வெயிட் பண்ணான். புரியுதுங்களா? அந்த ரிப்போர்ட் ஆகணும் தான் அவனும் வெயிட் பண்ணான். அந்த ரிப்போர்ட் ஆச்சு, அதை ஒரு காரணமா காட்டி பேங்க் வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, கேஸ் வந்து முடிஞ்ச உடனே தரேன், தலைமறைவா இருக்கிறோம், இப்போதைக்கு நாங்க வெளியே வந்தா எங்க உயிருக்கு ஆபத்து, வந்து தரோம், இதெல்லாம் பேசி பேசி அந்த வழக்கை வந்து நாள் கடத்துறது. 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஏமாந்துட்டீங்க, எத்தனை நாள் அதை வச்சுட்டு வந்து அழுதுட்டு உட்காந்துருப்பீங்க? கோடிக்கணக்கில் போட்டவனா செத்துருவான். அவன் வந்து அவனுக்கு வேற வழியே கிடையாது, அவனால ப்ரெஷர் தாங்க முடியாது, ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாது, தூக்கம் வராது, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டப்படுவாங்க, வாயில வயிற்றுல அச்சுக்குவாங்க, உன்னையெல்லாம் பெத்ததுக்கு பிள்ளையா பெத்ததுக்கு எதனா பண்ணிக்கலாம் அப்படின்னு பெத்தவங்க கஷ்டப்படுவாங்க, உன்னையெல்லாம் கட்டினதுக்கு என்ன சோகத்தை அனுபவிச்சாலும் பொண்டாட்டி கஷ்டப்படுவாங்க, பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க, ரோட்ல நிப்பாங்க, இதெல்லாம் தாங்க முடியாம அவன் செத்துருவான். 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஏமாந்தவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பா போச்சு தலை மூவிச்சு நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா ஏமாத்தினமே வேற ஒரு பேர்ல ஏதோ ஒரு வேற ஒரு ஊர்ல எங்கேயோ ஒண்ணு வேற ஒரு ஸ்கீம்ல ஏமாத்திட்டு போறான். இதுதான் தொடர்ந்து நடக்கும். இன்னைக்கு இந்த MyV3 ஆட்ஸ்ல இவங்க ஏமாத்தலன்னு சொல்றாங்க இல்லையா, 2 மாசம் கழிச்சு இதே வாய்கள் நீங்க பேட்டி கொடுக்குறவங்கள பாதி பேர் வந்து அதுல முதலீடு பண்ணாதவங்க. MyV3 ஆட்ஸ் காசு கொடுத்து கூட்டு வந்த சில கும்பல் வந்து உள்ள இருக்கு. இதுல என்ன அடிச்சு சொல்ல முடியும், ஏன்னா IFSல அந்த மாதிரி கும்பல் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்கதான் சொல்றாங்களா நாங்க அப்படி எல்லாம் இருக்குது. நான் தெளிவா சொல்றேன், இதுல 50 லட்சம் பேர் உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க MyV3 ஆட்ஸ்ல ஒரு மெம்பரா இருந்து நீங்க கவுன்ஷிப் வாங்கியிருந்தாலும் அதுல வந்து ஒரு 100 பேரை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது இவங்க எல்லாம் போட்டிருக்காங்கன்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மட்டும்தான், அந்த குரூப்ல இருக்கிறவங்க மட்டும்தான் லிங்க் இருக்கும். நீங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா எல்லாம் சொல்றீங்களா, இத்தனை ஸ்டேட்ல இருக்கிறவன் 50 லட்சம் பேர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தன் வந்து பேசுவான், நான் வந்து 10 லட்ச ரூபா போட்டேன், நான் 10 கோடி ரூபா வருவான்னு சம்பாதிச்சிருக்கேன்னு எப்படிறான்னு கேட்டா முடிப்பான். நீங்க பேட்டி கூட பாருங்க, நான் வந்து இத்தனை லட்சம் போட்டேங்க, இத்தனை லட்சம் சம்பாதிச்சேன், எப்படிங்க வந்ததுன்னு கேட்டா ப்ராடக்ட் வித்தேன், ப்ராடக்ட் வாங்கினேன், இதை வந்து விளம்பரம் பார்த்தேன்னுவான். அந்த ஏஜென்ட் கமிஷன்றதை சொல்லவே மாட்டான். அவன் எத்தனை பேர் சேர்த்து விட்டான்றதை சொல்லவே மாட்டான். ஒவ்வொருத்தரும் ரெஃபரல்ல எத்தனை பேர் சேர்த்தான், அதுக்கு எவ்வளவு கமிஷன் வந்ததுன்னு வாயே தரங்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பேர் இங்க இருக்கானுங்க. உள்ள நிறைய பேரு காசு போடாமலே இந்த பிரஸ் மீட் இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டது அந்த MD தான். இன்னைக்கு அவரை நீங்க சாமின்னு சொல்லுங்க, தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க, கொஞ்ச நாள்ல கதற போறீங்க. இதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஆழ்ந்த என்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிரச்சனைனால பேசுனதுனால இந்த பிரச்சனை கிடையாதுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் பாருங்க. இப்போ இன்னைக்கு நீங்க விசாரிச்சிருப்பீங்க, யாராவது இன்னைக்கு நேத்து இந்த பிரச்சனை நடக்கும்போது யாராவது வருமானம் வாங்கியிருக்காங்களா, ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காங்களா? நீங்க வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் இந்த மாசம் எண்ட்ல வந்து நீங்க இவ்வளவு சேர்ந்தாதான் நீங்க எடுக்க முடியும்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி யாராவது இப்ப யாராவது எடுத்திருக்காங்களா 2 நாள்ல? கேட்டீங்களா? இல்ல அது கேட்கல. ஆனா நீங்க வேணா இன்வெஸ்ட் பண்ணுங்க பிரதர், உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் கேட்டு பாருங்க. நீங்க வேணா பண்ணுங்க. நீங்க நான் சொல்றேன், பாண்ட் பத்திரம் சைன் பண்ண பாண்ட் பத்திரம் இருக்கு, கேரண்டி கொடுப்பாங்க. சைன் பண்ண பாண்ட் பத்திரம் இருக்கும், செக் லீஃப் இருக்கும். நீங்க வந்து இல்ல, இதுக்கு முன்னாடி பணம் எடுத்தவங்க உங்களுக்கு ஷூரிட்டி கொடுப்பாங்க. சொல்றீங்கல்ல, இந்த வித்ட்ராவல் சொல்றீங்கல்ல, அந்த ஆப்ல வித்ட்ராவல் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க பாஸ், உங்க வேலெட் இல்ல ஏதோ ஒரு விட்ரால் அந்த இது சொல்றீங்க, அந்த பேலன்ஸ்ல வந்து உங்களுக்கு காட்டுது 1 லட்ச ரூபா இருக்குதுப்பா உங்ககிட்ட காட்டுது, நீங்க இவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்கன்னு காட்டுது. இன்னைக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உங்க வீட்டுல யாருக்கோ, நீங்க வந்து அர்ஜென்ட்டுக்கு நீங்க விட்ரால் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா பிரதர்? அருண் இருக்கீங்களா லைன்ல? நான் கேட்கறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ண முடியாது. நான் தெளிவா சொல்றேன், இந்த ஆப்ல அவங்க விட்ராயல் கோட் கொடுத்து அவங்க வந்து விட்ரால் பண்ணி உங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டதான் உண்டு. நீங்க டைரக்டா விட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியாது. பண்ணி எடுத்து கொடுத்துக்கலாம். ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி யாராட்டும் நம்ம கொடுப்பீங்க. இங்கதான் நல்ல வருமானம் வருது இல்லைங்க.
இதுல வருமானம் வர்றத விட்ராயல் எடுக்க முடியல. இன்னைக்கு ஓகே, நான் வந்து இதுக்கப்புறம் நடக்க போறதை சொல்லிடுறேன். நான் இப்போ நடக்கிறதையும் சொல்லிடுறேன், இன்னில இருந்து சொல்றேன். இப்போ வந்து வருமானம் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு கட் ஆயிருக்கும். முக்கியமா புதுசா வந்தவங்களுக்கு வருமானம் கட் ஆயிருக்கும். என்ன காரணம் சொல்லிருப்பாங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு இருப்பாங்க. அப்புறம் வந்து இதுல வந்து கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால லீகல் இஷ்யூஸ் இருக்கு, நாங்க அட்வொகேட்ஸ் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்வாங்க. 1 மாசம் போகும், 2 மாசம் போகும், புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நின்று போயிடும். இவங்க கிட்ட இருந்து இந்த பதிலும் வராது, போன் சுவிச் ஆஃப் ஆகும். இப்பவே ஆல்ரெடி எல்லாரும் போனும் சுவிச் ஆஃப் தான். அவரா எம்டியா வெளியே வந்தாதான் உண்டு. அவர் க்ளோஸ்ல இருக்கிற அந்த டைரக்டர்ஸ் சொல்றவங்க எல்லாம் சுவிச் ஆஃப் ஆயிட்டு இருக்கும், அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அப்புறம் கேஸ் வந்து ஃபைல் ஆகும். யூஓடபிள்யூ ஆம வேகத்துல தான் வரும். இந்த வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் சரி, இந்த எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கும் சரி, ரொம்ப ஆம வேகத்துல தான் வரும். இவங்களெல்லாம் தப்பிக்க விட்டு இவங்கெல்லாம் வந்து அதுக்கப்புறமா தேடுற மாதிரி வந்து பாவலா காட்டுறவங்க தான் இவங்க. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இவங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கே இவ்வளவு கூத்து. மக்கள் எல்லாம் நீங்க வாங்கன்னு சொல்லி இங்க போராட்டம் பண்ணி நீங்க வந்து நாங்கெல்லாம் நியாயமானவங்கன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவலா காட்டியிருக்கிறாங்க. இதே வந்து வழக்கு கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணுமா, எஃப்ஐஆர் வச்சு அந்த A1 A1 எத்தனை அக்யூஸ் இருக்காங்க, எத்தனை கம்பெனி இருக்கோ இது எல்லாத்தையும் வந்து விசாரணை வளையத்துல கொண்டு வரணும்னுவான், விசாரணைக்கு ஆஜராகணும்னுவான். இதுல சில முகாந்திரம் இருந்துச்சுன்னா, ஏதாவது இவங்க வெளிநாட்டுக்கு பணங்களை கொண்டு போயிருக்காங்க, இல்ல தப்பா இதை முதலீடு பண்ணிருக்காங்கன்னா இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட் கொடுப்பாங்க. நான் பெயிலபிள் வாரண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இப்படியே போகும், இந்த வாரண்ட்டுக்கு வந்து எனக்கு ஜாமீன் கொடுங்கன்னு இவங்க தலைமுறை வந்து அப்பீல் பண்ணுவாங்க. வாரண்ட், அதாவது நீங்க அரெஸ்ட் ஆகுங்க, அப்புறமா வாரண்ட் நீங்க பெயில் வாங்குறத பத்தி அப்புறம் பேசிக்கலாம்னு கோர்ட்டு சொல்லும். இப்படியே போய் அடுத்து எங்க போகும்னா, இவங்க அரெஸ்டும் ஆக மாட்டாங்க, ஆள்கிட்ட இருந்து பதிலும் வராது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோர்ட்ல இருந்து பதிலும் வராது. பிடி வாரண்ட் கொடுக்குறோம்னு வாங்க, தேடுவாங்க, கிடைக்க மாட்டாங்க, வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் லுக் அவுட் நோட்டீஸ், ரெட் கார்னர் நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது வெளிநாட்டுல இருந்து இன்டர்போல் போலீஸ் மூலமா இவங்களை கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகள் எல்லாம் கோர்ட் மூலமா நடக்கும். இது நடக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும். இந்த 1 வருஷம் இதுல முதலீடு பண்ணவங்க ₹1 வராது. நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல எம்டி இருக்காரு அவரு கொடுப்பாருன்னு, அவரை நீங்க எங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதுலயும் இந்த 50 கோடி 50 பேரை சேர்த்து விட்டவன், 100 பேரை சேர்த்து விட்டவன், 1,00,000 பேரை சேர்த்து விட்டவன்லாம் இருப்பான். அவன்லாம் தலைமறைவாயிடுவான். அவனுக்கு வந்து அவன் உயிர் முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவன் ரத்தத்தை செஞ்சு சம்பாரிச்ச காசை கொண்டு வந்து போட்டிருப்பான், கடனை கட்ட வேண்டிய காசை போட்டிருப்பான், கடன் வாங்கி போட்டிருப்பான், அவெல்லாம் கொலை வெளியில சுத்திக்கிட்டு இருப்பான். ஏன்னா நீ எனக்கு காசு வரணும் உனக்கு போட்டு தள்ளுன்னு கொலை வெளியில சுத்திக்கிட்டு இருப்பான். அதனால தலைமறைவாயிடுவாங்க, கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க. இத வந்து ஐஎஃப்எஸ்ல ஆருத்ரா நடந்துகிட்டு இருக்கு. ஆருத்ரால இது பிஜேபி சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால அவங்களை டார்கெட் பண்றதுக்கு இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா புஷ் பண்ணி இன்டர்போல் மூலமா அந்த எம்டி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு இன்னும் யாருக்கும் தெரியாது. எம்டி ராஜசேகர்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களான்னு தெரியாது. அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு ஒரு செய்தி மட்டும்தான் வந்தது. செய்தி மட்டும்தான் வரும், மக்களுக்கு வந்து தகவல் கிடைக்காது. இதுல வந்து அதுக்கப்புறம் இந்த 50 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கேஸ் போடுவான். இந்த கேஸுக்கு அவன் நடையா அலைவான் கோர்ட்டுக்கு. 15 நாளுக்கு ஒரு நாள் வாய்தா. அதுவும் நீங்க கோயம்புத்தூர் ஈஓடி அந்த கோர்ட்ல எல்லாம் போக முடியாது. சென்னையில இருக்கிற இந்த இங்க இருக்கிற ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு தான் வரணும். இப்ப இந்த செந்தில் பாலாஜி வழக்கு போயிட்டு இருக்கு இல்லையா, இடி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த கோர்ட்டுக்கு தான் வரணும். அது ஸ்பெஷல் கோர்ட்டு. கோயம்புத்தூர்ல இருந்து 15 நாளுக்கு ஒரு முறை சென்னை வந்து போவீங்களா? எத்தனை நாள் வருவீங்க? போன காசு போட்டோன்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்க. அவனுங்க அடுத்த திருட்டு வேற ஒரு ஊர்ல, வேற ஒரு நாட்டிலயோ, வேற ஒரு ஊர்லயோ, இல்ல வேற ஏதோ ஸ்டேட்லயோ ஏதோ பண்ணிட்டு இருப்பான் புது ஸ்கீம்ல. இதுதான் நடக்கும். இந்த மக்கள் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அந்த கோவம் எல்லாம் கிடையாது இந்த மக்கள் மேல. இன்னைக்கு வந்து கத்துறாங்க இல்லையா, கத்துறாங்க, திட்டுறாங்க, கமெண்ட் போடுறாங்க, அவங்க மேல எனக்கு கோவம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இன்னும் புரியல, கொஞ்ச நாள்ல புரியும். புரியும் போது நம்ம சொல்றது உண்மை. இந்த பசங்க தமிழ்நாடு கட்சியில இருந்து பேசினாங்க அன்னைக்கே, அவனுங்க சொன்னது 100% உண்மைதானா, இன்னைக்கு தானே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்துல சொல்லுவாங்க. நீங்களே கொங்குல தானே இருக்கீங்க, திருப்பூர் தானே, உங்க ஊருக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவாங்க பாருங்க. ஆனா வந்து இவங்க கடைசி வரைக்கும் சர்க்குலேட் பண்ற மெசேஜ்ல எப்படி இருக்கும்னா, எங்களுக்கு வந்து அரசியல் அழுத்தம், எங்களை வந்து டார்கெட் பண்றாங்க, கோர்ட்டு ஜட்ஜி மேலேயே கூட சொன்ன கதையெல்லாம் இருக்குங்க தெரியல. ஜட்ஜி வந்து எங்களை கார்னர் பண்றாரு, ஜட்ஜி வந்து எங்களை அரெஸ்ட் ஆக சொல்றாரு, ஜட்ஜி எங்க கிட்ட காசு வாங்க பாக்குறாரு, இப்படி எல்லாம் குறை சொன்ன கதைகள்லாம் இருக்கீங்க இல்லையா. நீங்க வந்து யார் மேல பழி போடணும், யார வந்து இங்க வந்து மாட்டி விடணும் அப்படின்றதெல்லாம் என்ன கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் மக்கள் மாட்டிக்க கூடாது, ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுன்றதுக்காக நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். இதுல மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் நான் வந்து போன வருஷம் போட்ட வீடியோல சொன்னேன், இது வரைக்கும் யாராவது இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இதோட போனா போகுதுன்னு விட்டு வெளியே வந்துருங்க, தயவு செஞ்சு தொடராதீங்க, யாரையும் ரெஃபர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவு சொன்னேன். போன மாசம் அந்த வீடியோவை போட்டு அந்த வீடியோல அவ்வளவு திட்டு வாங்கினேன், அவ்வளவு பேர் கமெண்ட் பண்ணாங்க.
ப்ரோ நான் 1 லட்சம் ரூபாய் வந்து இது வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன் ப்ரோ, நான் வந்து எதுவுமே காசு நான் இன்வெஸ்டே பண்ணல ப்ரோன்னா கமெண்ட் கதை அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கமெண்ட்லாம் இருக்காது, அந்த ஆளுங்களா இருக்க மாட்டாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல புலம்பிட்டு இருப்பான், என்னால வெளியே புலம்ப கூட முடியலடா அவ்வளவு பேசிட்டேன்னுவாங்க. இப்படிதான் ப்ரோ இருக்கு. இதுல வந்து நம்ம மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது நம்மளுக்கு புரியுது. நம்ம வந்து இன்னைக்கு சுத்தி சுத்தி பாக்குறோம், எல்லா பக்கமும் திருடுறான், எல்லாருமே திருடுனா இருக்கான், நம்ம மட்டும் யோகியமானது என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு மனநிலையில ஒரு ஸ்டெப் அகலக்கால் தான் வைப்போமே, இந்த ரிஸ்க் எடுப்போமே அப்படின்னு எடுத்துடுறாங்க. அதுல ஒரு இடத்துல சறுக்கும் பொழுது எப்பா இதோட போதும் அப்படின்னு விட்டுட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வர்றது கிடையாது. விட்டதை புடிச்சிடலாம், எப்படியும் போயிருச்சு, விட்டதை புடிச்சிடலாம் அப்படின்ட்டு மேல ஒரு ரிஸ்க், அதுக்கு மேல ஒரு ரிஸ்க், நம்ம லிமிட்டை தாண்டி ரிஸ்க் எடுக்கும் போது மாட்டிக்கும். இந்த இடத்துல நான் சொல்றேன் 1 லட்சம் ரூபாய் தானே போனா போதும் நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனா அவங்க மூலமா ரெஃபரல் பண்ணவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கழுத்து நெரிக்கும் போது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அந்த ஒரு குடும்பங்களுக்கு வரும். இது ஏன் வந்து நம்ம எடுத்து பேசுறோம் அப்படின்னா, இது வந்து இன்டைரக்டா நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு 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 மிகப்பெரிய பாதிப்பா நான் பாக்குறேன். தமிழ்நாட்டுடைய நம்ம நாட்டுடைய பாதிப்பா நான் பாக்குறேன். ஏன்னா ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு, நல்லா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, ஒரு 20,000 ரூபாய் மாசம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன், ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு குடும்பம் 20,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் செலவு பண்ணுவாரு மாசம். நீங்க 5,000 ரூபாய் சேவ் பண்றாரோ இல்ல வந்து 5,000 ரூபாய் வந்து அவர் வேற எதுக்கோ யூஸ் பண்றாரோ, ஆனா வந்து ஒரு 15,000 ரூபாய் செலவு பண்றாரு. செலவு அப்படின்றது ஃப்ரிட்ஜ் வாங்குவாரு, இல்ல வண்டி வாங்குவாரு, பெட்ரோல் போடுவாரு, மளிகை சாமான் வாங்குவாரு, இல்ல வீட்டுக்கு ஹோம் அப்ளையன்ஸ் ஏதாவது வாங்குவாரு, நகை வாங்குவாரு, லேண்ட் வாங்குவாரு, இது எல்லாமே வரி. இது எல்லாமே வரி. நம்மளுக்கு புரியுதா? வீடு வாங்கினா வரி கட்டுறோம், இல்ல இடம் வாங்கினா வரி கட்டுறோம், வண்டி வாங்கினா வரி கட்டுறோம், நகை வாங்கினா வரி கட்டுறோம், பொருள் எது வாங்கினாலும் சாப்பாடு வாங்கினா வரி கட்டுறோம், எல்லாத்துக்கும் வரி கட்டுறோம். இதெல்லாம் ஒரு இன்கம். அந்த ஒரு குடும்பம் நாசமாயிருச்சு அப்படின்னா ஒரு குடும்பத்துடைய வருமானம் நாட்டுக்கு போச்சு. அந்த குடும்பம் இன்னும் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாம அவன் செத்துருவான், கடன் கட்ட முடியாம செத்துருவான். அந்த வருமானம் நாட்டுக்கு காலி. இது ஒரு குடும்பத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு 50 லட்சம் குடும்பம் இதுல வந்து மாட்டி இருக்கு. எண்ணி பாருங்க, இது மிகப்பெரிய பேராபத்து. எக்கனாமிக்கலா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய ஒரு கண்ட்ரி. ஏன்னா இது மிகப்பெரிய மார்க்கெட் இருக்குது. இவ்வளவு பேர் ஏமாறுறாங்களே அப்படின்னா ஏமாறாதவங்க புதுசா ஏமாறுவாங்க. அங்கதான் விஷயமே. நம்மள மார்க்கெட்டா பாக்குறாங்க இல்லையா, நம்ம மக்கள் வந்து மக்களா பாக்குறது கிடையாது, மார்க்கெட்டா பார்த்து நம்மள வந்து லைக் என்ன சொல்றது, ஒரு இவங்க கிட்ட வந்து பணம் இருக்கு, மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட பணம் இருக்கு, இந்த பணத்தை எப்படி டார்கெட் பண்றது அப்படின்றதுக்காகவே ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர்ல ஒவ்வொரு விதமான பிசினஸ் மாடல்ஸ், கோட்டிங் இட் பிசினஸ் மாடல்ஸ், அந்த பிசினஸ் மாடல்ன்ற பேர்ல வராங்க. மக்கள் அதை வந்து இத்தனை வருஷமா கடந்திருக்குமே, நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்குமே, நிறைய MLM, நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ரெஃபரல் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி பேர் வேற வேற பேர்ல வந்திருக்காங்களே, இதை பத்தி விசாரிப்போம், விசாரிச்சாலும் இந்த மாதிரி இப்போ திருப்பூர்ல அருண் அவர் நண்பர்கள் சொன்ன விதமா வருமானம் வருதுன்றதை காட்டி அதுல அந்த ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் எனக்கு வந்திருக்கு உனக்கும் வரும் அப்படின்ற ஒரு சின்ன பாயிண்ட நம்பி உள்ள போய் அதுல மேற்கொண்டு மேற்கொண்டு முதலீடு பண்ணி தான் முதலீடு பண்ணது பத்தாம கூட இருக்கவங்களையும் முதலீடு பண்ண வச்சு அது ஒரு பெரிய விஷயத்துல மாட்டும். இது விஷயமா நான் இதுல ஒரு காமெடி ஒண்ணு ஞாபகம் வரும் பதர் எனக்கு. இந்த ரெஃபரல் விஷயத்துல இந்த நானி படம் பாத்திருக்கீங்களா? நானி படம், அதுல வந்து சந்தானம் கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும், சந்தானத்துக்கு வச்சிருப்பாங்க, துபாய்ல நல்ல வேலை இருக்கு போறியா அப்படின்னு. நல்ல வேலைன்னா நீயே போக வேண்டியதானே, என்னையா போக சொல்ற அப்படின்னு இல்லையா? அது வந்து ரொம்ப ஆழமா ஒரு சின்ன கருத்து இருக்கும். துபாயில் நல்ல வேலை இருக்கு போறியான்னு கேட்ட உடனே நல்ல வேலைன்னா நீ போக வேண்டியதானே, என்னையா போக சொல்ற அப்படின்னு. அதுக்கு வந்து அந்த பதில் வராது. இந்த இடத்துல நம்ம யோசிச்சா பதில் வரும். இவ்வளவு கோடி வந்து லாபம் வருது, நீயே உட்காந்து சம்பாதிச்சுக்க வேண்டியதானே, ஏன் வந்து இவ்வளவு பேரை உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிற, எல்லாருக்கும் வருமானத்தை நான் பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்றதுலாம் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, மிகப்பெரிய இது எப்படி இதை டாக்டிக்கலா வந்து ஒர்க் ஆகும், எப்படி நம்புறாங்கன்றது புரியல. இன்னொன்னு, பல ஆயிரம் கோடிகள் சொத்து வச்சிருக்கக்கூடிய அம்பானி, அதானி, இப்போ இவங்க மகேந்திரா, டாடா, இவங்க எல்லாருமே இவங்க யாரும் இதுல இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லையா? அவங்க கிட்ட இல்லாத பணமா என்ன? கோடி கோடியா வச்சிருக்காங்க பாஸ், இதுல போட்டு டபுள் ஆகிட்டு போறாங்க. ஓவர் நைட்ல அவங்க வந்து உலக பணக்கார லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்துடலாமே. ஒரு ஹிடன்பர்க் அறிக்கையில வந்து டபால்னு கீழே போயிட்டாரு அதானி. இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா டபுள் ஆயிட்டு இருக்கும் போது 1000 கோடி போட்டா என்ன பாஸ், ஒரு 1500 கோடி வராதா ஒரு மாசத்துல? டபுள் ஆகிட்டு இருக்கு. ஏன் அவங்க எல்லாம் போட மாட்டேங்கிறாங்க? அவங்க ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க? ஏன் அவங்களுக்கு என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுனே இருக்கணும்ன்ற ஒரு எண்ணமா என்ன? அவங்க எல்லாம் பண்ணாதான் நம்ம எப்படா பண்ற முடியும்ன்றதும் யோசிக்க மாட்டோம்ல. உண்மை இல்ல. நீங்க ஆரம்பத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சோர்சஸ வச்சு சஹாராவோட எக்ஸாம்பிள் சொன்னீங்க.
அந்த சஹாரோட விஷயம் எக்ஸாக்டா என்ன ஆச்சு அப்படின்னா வந்து சிட் ஃபண்ட்ஸ் அவங்களோட மெயின் விஷயம் வந்து சிட் ஃபண்ட்ஸ் தான். இந்த சிட் ஃபண்ட்ஸ் வந்து யாருக்கு எடுத்துட்டு போனாங்க, கிராமமா எடுத்துட்டு போனாங்க, வீதி வீதியா எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஆமா வந்து சிட் ஃபண்ட் கொடுத்தாங்க. ஸோ ஒரு சிட் ஃபண்ட் அதுல முக்கியமா அவங்க ஸ்கேம் எங்க பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு ஒரு பீரியட் முடியுதுன்னா அதை அப்படியே வந்து வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா கொண்டு போறது. அதை விட பெரிய ஸ்கீமா போடுங்க, பெரிய சிட் ஃபண்ட்ல பெரிய இதுல கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போனது. ஸோ அதுதான் அவங்க ஸ்கேமா சீரியல் மாறினது. முடியாம தொடர்ற மாதிரி, சில சீரியல்ல முடியாம தொடர்ற மாதிரி உங்களை முடிக்கவே விட மாட்டாங்க. நீங்க 1 லட்ச ரூபா போட்டு 90,000 ரூபாய் எடுத்துட்டீங்க, நான் வந்து அப்பா இன்னொரு 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா போதும்பா, முதல்ல மட்டும் ரிட்டர்ன் கொடுத்துருப்பா, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு மனப்பான்மை இருப்போம். ஆனா அங்க நடக்கிறது என்னன்னா, 1 லட்ச ரூபா போட்டு 90,000 ரூபாய் எடுத்துட்டுல அவனு 5 லட்ச ரூபாய் போட வைக்கிறேன்ட்டு ஆசை வார்த்தை காட்டி திரும்ப அவனு வேற இடத்துல கடை வாங்க வச்சு, நம்மளுக்கு என்னன்னா மாசம் மாசம் வர வருமானம் தான் தெரியும், நம்ம கையில இருந்து போறது தெரிய மாட்டேங்குது. என்ன இருந்தாலும் ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட அந்த ஒரு 5 லட்ச ரூபா டபுளா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து நிறைய இடத்துல நம்ம லாக் ஆயிருக்காங்க. உண்மை. அருணோட சிக்னல் வீக் நினைக்கிறேன். அருண் மறுபடியும் வந்திருக்காரு. ஸோ இதுல நான் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னா, லைக் நேரில் நம்ம 1 hour கிட்ட பேசியிருக்கோம். அருண் வந்து அவரோட தரப்புல இருந்து, அவர் நண்பர்கள் தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதாவது மக்கள் இன்னும் அதை ஏன் நம்புறாங்கன்ற பாயிண்ட சொல்லியிருந்தாரு. அதான் நான் வந்து என்னோட தரப்பு சொல்ல கிடையாது. சோ அதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க அவங்களோட மைண்ட் செட்டை நான் வந்து இந்த நேரடியில நான் பிரதிபலிச்சேன். நண்பர்கள் அதுக்கு அருண் வந்து மைவேத்ரி வந்து மார்க்கெட்டிங் பண்ண அப்படின்னு சொல்லிடாதீங்க. இல்ல உங்க நண்பர்களோட தரப்புல நீங்க வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க எக்ஸ்பிளைன் ஆமா. ஏன்னா இப்ப கூட கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி ஒண்ணுமே தெரியல, அது ஒழுங்கா தெரிஞ்சு வீடியோ கொடுங்கலாம். நானே சொல்லிடுறேன், அருண் அதுல இன்வெஸ்ட் பண்ணல, அருணோட நண்பர்கள் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அருண் கிட்ட வந்த குமுறல்கள் தான் அருண் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. நரேஷும் இதுல இன்வெஸ்ட் பண்ணல. இல்ல அதான் அதாவது ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரே விஷயம், அந்த முட்டை போடுற கோழிக்கு தான் அதோட வலி பூரா தெரியுமா. அந்த மாதிரி ஏமாந்தவங்களுக்கும் அந்த பாதிக்கப்பட்டவங்க நம்ம கூட இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். இப்ப காசு வந்துட்டு இருக்கீல தெரியாது, ஒரு நாள் அவங்களுக்கு போகும் இல்லையா, அப்பதான் தெரியும். உதாரணத்துக்கு இது நம்ம கொங்கல்ட்டு என்னதான் பேசினாலும் இந்த ஈமு கோழின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம எங்க ஏரியால வந்து ரொம்ப ஃபேமஸ். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு அந்த ஈமு கோழி விஷயம் நடந்துட்டு இருந்தப்போ தோட்டம் வச்சிருந்தீங்களா, இங்க திறந்து வச்சிருந்த ஆளுகளாம் குடோனுக்குள்ள இந்த தேங்காய் மஞ்சியை பதுக்குறத விட்டு போட்டு அதை தூக்கி போய் இதுல என்னடா காசு வரப்போகுதுன்னு தூக்கி போட்டு கோழி பீ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஈமு கோழியோட கழிவு அது முதல் கொண்டு காசுனா அதை மூட்டை கட்டி குடோன்குள்ள போட்டு பாதுகாப்பு பண்ண ஆளுகளா இருக்கு. கடைசி என்னடா எல்லாம் தோல்ல துண்டை போட்டுட்டு அந்த கோழி வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, அதை கொல்றதுக்கும் மனசு இல்லாம பாடுபட்டாங்க. தோட்டத்துக்குள்ளேயும் மேய விடல, குழந்தைங்க பக்கத்துல போனா வாய் ஒருத்தர் சொல்றாப்ல, ஏனுங்க எங்க தோட்டத்துக்குள்ள 10 கோழி மேயுதுங்க, குழந்தை வேற இருக்குது, வாய் சோடு திறக்குது, குழந்தைய தூக்கிடுமோன்னு பயமா இருக்குங்க, அதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறாங்க. கொல்லவும் முடியல, வளர்க்கவும் முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. அவரெல்லாம் வந்து அழுகுறாரு. அது இவங்க அந்த மாதிரி இப்ப வருமானம் வரையில தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி ரெஃபரன்ஸ் வராங்க இல்லையா, அவங்களோட காசு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் மொத்தமா வந்து டார்கெட் பண்ணுவாங்க, உன்னை நம்பிதானே நான் போட்டேன் அப்படின்னு. அப்போ நான் வந்து ரெஃபர் பண்ணி ஒரு 4 பேருக்கு சேர்த்திருக்கேன், என்ன நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 4 பேருக்கு நான் அந்த 4 லட்ச ரூபாய் திருப்பி கொடுத்துட முடியும். இதுவே அந்த 4 பேர் அவங்க ஒரு 10 பேர்த்த சேர்த்திருப்பாங்க. இப்ப அந்த 4 பேர் 4 லட்ச ரூபாய் நிக்காது. அந்த 4 பேர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் அவருக்கு இன்கம் வேணுங்கிற அவர் ஒரு 4 பேர் சேர்த்திருப்பாரு, 2வது நபர் ஒரு 4 பேர் சேர்த்திருப்பாரு, இப்படியே 50 100 ஆயிரும். இத நிறைய சொன்ன மாதிரி வெறும் 4 எக்ஸல்ல போட்டீங்கன்னா இது கால்குலேஷன் புரிஞ்சிடும். எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய அமௌண்ட் வந்து அப்படியே பதுங்கும், ஸ்பிளிட் ஆகுறது சின்ன அமௌண்ட்ஸ் தான், பெரிய அமௌண்ட் பதுங்கும். அதுதான் வச்சிருக்காங்க, வச்சுட்டு தான் ரொட்டேஷன் பண்றாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் இதுல வந்து சொல்ல மாட்டோம், ஜிஎஸ்டி உங்களுக்கு 2 முறை சஸ்பெண்ட் ஆயிருக்கு. இந்த V3 ஆட்ஸ்க்கு ஜிஎஸ்டி 2 முறை சஸ்பெண்ட் ஆயிருக்கு. சோ இவங்க காட்டுற வருமானத்துக்கும் இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி இவங்க அப்பீல் போய் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இவங்க ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க, பல அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆமா, ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்க. சோ இங்க வந்து பேங்க் சைடுல இருந்தும் இவங்க கூட வந்து ஆள் இருக்கு. காசு அருண் சொன்னாரு வேற அக்கௌண்ட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வேற அக்கௌண்ட்னு சொன்னா இல்லையா, சோ அது வேற அக்கௌண்ட் இதுலதான் கணக்கு காட்டி இருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு லிமிட் மேல போச்சு. டைரக்டர்ஸ்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல சேர்ந்த ஆட்களா இருக்கும், நிறைய பேரை சேர்த்திருப்பாங்க, ரொம்ப வருஷமா கூட இருக்கிறவங்களா இருக்கும். அவங்களே நம்ப வச்சிருப்பாங்க, நீங்க எல்லாம் ஓனர்ஸ், நீங்க எல்லாம் வந்து முதலாளிகள், டைரக்டர்ஸ் நம்ப வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு புரியும், ஐயோ நம்ம தான் ஆடுகள்ரா, அடுத்த கேஸ் வந்து எப்படி போகும்னா ஐராரிக்கு இப்படிதான் போகும்.
ஃபர்ஸ்ட் யார் டாப், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணதுல யார் டாப் மேனேஜ்மெண்ட், அந்த ஹைரார்க்கில இருந்து அது கீழே இருக்கிறவங்க யாரு அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் வச்சு பார்ப்பாங்க, யாருக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் போயிருக்கு அவங்கள பிடிப்பாங்க. நண்பர் எல்லாம் சொல்றாருல்ல, 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன் 4 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டேன்னு. ஒரு இடத்துல ரிட்டர்ன் எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி அதிகமா ரிட்டர்ன்ஸ் வாங்கினவங்க எல்லாம் பிடிப்பான். அதெல்லாம் இருக்கு. ஆனா வந்து இது சரியா பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருந்தா ரெக்கவர் பண்ணி பாதிக்கப்பட்டவங்க கொடுக்கலாம். கடைசியா யாரு காசை போட்டு ஏமாந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கலாம். ஆனா 0.001% தான் எக்கனாமிக் அஃபென்சஸ்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமௌண்ட் திருப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. சஹாராலேயே பாத்தீங்கன்னா 25,000 கோடி அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. வெறும் 80 கோடி மட்டும்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, அதுவும் வட்டி தொகையா ஏதோ வந்து கொடுத்திருக்காரு. அங்கதான் விஷயம். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஒரு தனியா ஒரு உலகமே ஒரு ஃபார்ம், தனியா ஒரு சிட்டியே கட்டினாரு. அவர் ஆமா தனியா ஒரு சிட்டி கட்டினாரு. அந்த மாதிரி அவர் வந்து அவரால் கேஷாலாம் ரிட்டர்ன் பண்ணவே முடியல. அக்கௌண்ட்ஸே வந்து அந்த இவங்க எல்லாம் போய் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணாரு. எவ்வளவு லாரியா அக்கௌண்ட்ஸ் நோட் புக், அந்த கணக்கு நோட் புக்ஸ் வந்து லாரியா போற அளவுக்கு வச்சிருக்காங்க. இவங்க அதை பிரிச்சு பார்க்கறதுக்கு அத்தனை வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் ஃபைட் பண்ணி இவர் ஜெயில் அப்பயும் போயிட்டு வெளியே வந்து ஃபைனலா இறந்துட்டாரு. பட் விஷயம் என்னன்னா வந்து அந்த மாதிரி அவ்வளவு பெரிய விஷயம், அதாவது இந்தியன் டீமை ஸ்பான்சர் பண்ண ஒரு பிராண்ட் நேம் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும். சஹாரா மாதிரி ஒரு விஷயம் போய் இருக்குன்றது, இந்த மாதிரி நடந்ததுன்றது எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கும். அதே மாதிரிதான் ஆம்பேவா இருக்கட்டும், எவ்ரி MLM, எவ்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் திங்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் திஸ். இன்னைக்கு இதுவா இருக்கட்டும், இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி அந்த நீங்க நக்கீரன் ரிப்போர்ட்ல கொடுத்த இந்த IFSஆ இருக்கட்டும், ஆருத்ராவா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்காக எதிர்பார்க்கறாங்க. அந்த கம்பெனிக்காரங்க எங்க எப்ப பிரச்சனை வருதோ அப்ப சுருட்டின்னு ஓடிடணும். அதுதான் அவங்களோட கான்செப்ட். பிரச்சனை, அதாவது பிரச்சனை வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஆமா. இதுல இன்னொன்னு, இவங்க இந்த பெரிய பெரிய விஐபிஸ் அரசியல் தலைவர்கள் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு போட்டோஸ் எடுக்கிறது, அவங்களுக்கு நிதி கொடுக்கறது. இஜாவெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? இதுவெல்லாம் வந்து கொரோனா நிதி எல்லாம் கொடுத்தாரு அந்த MD. சிஎம் பார்த்து அவருக்கு வந்து கோடிக்கணக்கில் நிதி கொடுத்தாரு. நம்ம ஆருத்ரா நம்ம தெரியும். IFS வந்து நம்ம இப்போ இருக்க சேகர் பாபு, தயாநிதி மாறன் இவங்களோட எல்லாம் வந்து போட்டோஸ் எடுத்திருக்காங்க. இவரு தந்தி டிவி நம்ம ராமராஜ், நம்ம ரங்கராஜ் பாண்டே, கோபிநாத், இவங்க எல்லாம் வந்து மாதவன், கோபிநாத் எல்லாம் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச் ஆன பர்சன்ஸ், ஒரு பர்சனாலிட்டி, மீடியா பர்சனாலிட்டி. கோபிநாத், கோபிநாத் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அப்படின்ட்டு நம்ம உட்காந்து இன்னைக்கு பாத்துட்டு இருக்கோம். அவர் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண ஒரு கம்பெனி அப்படிங்கும்போது ட்ரஸ்ட் அதிகமாகும். இந்த மாதிரியான விளம்பரங்கள், பெரிய பெரிய பிரபலங்களோட கான்டாக்ட்ஸ் வளர்த்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இவங்க வந்து ட்ரஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தாங்க மக்களுக்கு. சோ அது அதிகமாகும் போது வரவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர், பாண்டிச்சேரி கவர்னர், அவங்க வந்திருக்காங்க IFS ஈவெண்ட்டுக்கு, பிரைஸ் அவார்டு கொடுத்திருக்காங்க. அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட்டை கொடுத்து நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஏதோ ஒரு டிவி ஷோக்கு கூப்பிடுற ஒரு ஆங்கரை கூப்பிடுற மாதிரி வந்து கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. மக்களுக்கு தெரியாது, காசு கொடுத்தா கவர்னர் நம்ம ஈவெண்ட் கூட வருவாங்கன்றது மக்களுக்கு தெரியாது. நம்ம கூட ஒரு ஈவெண்ட் நடத்தலாம். சீரியஸ்லி நம்ம ஒரு பேமெண்ட் கொடுத்தோம்னா கவர்னர் வருவாங்க, இன்வைட் பண்ண வர போறாங்க. அதை வந்து பாமர மக்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு அது புரியல. பெரிய இது போல இவ்வளவு கான்டாக்ட்ஸ் வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பிம்பம். இது எல்லாமே பார்த்துதான் ஏமாறுறது. தொடர்ந்து பார்ப்போம் இந்த கேஸ் எங்க போகுது என்னன்றதை பார்ப்போம். நம்மளும் முடிஞ்சா நம்மளும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். என்னன்றதை நம்ம ஃபர்தரா பார்ப்போம். முக்கியமா இதுல சொல்ல வேண்டிய பாயிண்ட், நான் ஃபைனலா அதை சம்மரைஸ் பண்ணி முடிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பாக்குறேன்னா, மக்கள் ஏமாறுறது ஒரு பக்கம், மக்களுக்கு நமக்கு எவ்வளவு விழிப்புணர்வு தேவை அப்படின்றது ஒரு பக்கம், முக்கியமா நீங்க படிச்சவங்க எவ்வளவு ஏமாறுறாங்க அப்படின்றது ஒரு பக்கம். இதை தாண்டி நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அரசாங்கம். இப்போ வந்து இந்த மாதிரி கம்பெனிகள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு கம்பெனியா, ஒரு ப்ராடக்ட் செல் பண்ற கம்பெனியா, அந்த மாதிரி உள்ள ஒரு சர்வீஸ் செல் பண்ற கம்பெனியா உள்ள வராங்க. அவங்க அதுதான் பண்றாங்க, அதுக்கான பணம் வாங்குறாங்க. ஹெக்டிக்கான அவங்க ப்ராடக்ட்ஸ் என்ன, அவங்க எப்படி அதை மார்க்கெட் பண்றாங்க, இவ்வளவு GST, இவ்வளவு கணக்கு ஷார்ட் இந்த ஸ்பேன் பீரியட்ல எவ்வளவு growth இருக்கு, இப்படின்லாம் வந்து கண்டிப்பா வந்து நோட் பண்ணுவாங்க. IT நோட் பண்ணுவாங்க, GST இதுல நோட் பண்ணுவாங்க, எல்லாமே நோட்டிங்ல இருக்கும். பட் அதை வந்து ஆக்ஷன் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கணும். மக்கள் வந்து ஏமாறும் போது ஏமாற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கணும். நம்ம அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி கம்பெனிகளை வந்து முடிஞ்சா ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கட் அவுட் பண்ணணும். நம்ம என்ன கட் அவுட் பண்ணல அப்படின்னா மக்களோட மக்கள் ஏமாந்துட்டே தான் இருப்பாங்க. அந்த மக்கள் ஏமாறதை நம்ம நிப்பாட்டோம்னா மக்களும் தெளிவாகணும், அரசாங்கமும் இன்னும் கொஞ்சம் விரைஞ்சு செயல்படணும். இந்த மாதிரி மாடல் இருக்க பிசினஸ் மாடல் இருக்க விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி எம்டிஸா இருக்கட்டும், இவங்கலாம் வந்து இந்த மாதிரி பெரிய ஆளுங்களோட போட்டோ எடுத்தாலும் இந்த மாதிரி பிராண்ட் எல்லாமே வந்து பெருசா டிவி ஆட்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பேக்ரவுண்டோட பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு காரணம், முக்கியமான காரணம் சொல்லுவாங்க. அதுக்கு பண்ற செலவு தான் நான் உங்களுக்கு ரெஃபரல் இன்கமா தரோம் அப்படின்றது தான் அவங்க சொல்ற பாயிண்ட். பட் அங்கதான் சூட்சுமமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா மக்கள் அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். தே ஆர் நாட் கோயிங் பப்ளிக். அவங்க வந்து வெளியே ஓப்பனா அவங்க முகத்தை காட்டுறது there is some risk அப்படின்றது முதல் விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், கவர்மெண்டால ஒரு இந்தியன் கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல உங்களால வட்டி தான் கணக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பேஸ் பண்ணி மத்த பேங்க் எல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க பணம் உள்ள போட்டீங்கன்னா இவ்வளவு ஒரு வட்டி கிடைக்கும்ன்றதுதான் கணக்கு. அந்த வட்டி பணத்தை வச்சுதான் நம்ம போடுற பணம், ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்ல போடுற பணத்தை வச்சுதான் அவங்க வந்து வெளியே வந்து கடன் கொடுக்குறாங்க. அந்த கடனுக்கு அவங்க அதை விட அதிகமா வாங்குறாங்க. ஒரு 12%, 15% அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. அதுல இருந்து நமக்கு ஒரு 7% கொடுத்துட்டு மிச்சம் 7% பேங்க் எடுத்தாங்க. இதுதான் ரியாலிட்டி. இப்ப ஷேர் மார்க்கெட் அப்படின்னு ஒரு உலகம் இருக்கு அப்படின்னா அந்த ஷேர் மார்க்கெட்ல எல்லாருக்குமே வந்து 20%, 30% வந்து அவங்க போட்ட பணத்தை எடுக்கிறது இல்லை. ஓகேங்களா? பணம் சம்பாதிக்கிறவங்க இழக்கவும் செய்யறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துதான் இருக்கு. அதுக்கும் நிறைய விஷயங்கள் போய் இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி அது வந்து லீகலைஸ்டா கவர்மெண்ட் மூலியமா பண்றோம். அதுல நம்ம ரிஸ்க் இருக்குன்றது தெரிஞ்சுதான் நம்ம போறோம். பட் இந்த மாதிரி ஒரு புது ஸ்கீம்ஸ் கொண்டு வருதாங்க, புது ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த புது ப்ராடக்ட்ஸை பத்தி நமக்கு என்ன தெரியும், அவங்க உண்மையிலேயே அந்த ப்ராடக்ட்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்க நிறைய சர்டிஃபிகேட்ஸ் காட்டுவாங்க. எங்கிட்ட இந்த ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் இருக்கு. ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் யார் வேணா வாங்கலாம். எந்த ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, எந்த ஒரு கம்பெனி வச்சிருக்கணும் ஜிஎஸ்டி பண்ணலாம். ஆனா மக்கள் வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு, அதாவது இந்த நீங்க படுத்துட்டே இருங்க நாங்க காசு தரோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா மக்கள் அதை உணரணும். அதை உணர்ந்தாதான் ஏமாற்றம் குறையும். கூட அரசாங்கத்தோட விழிப்புணர்வும் இருக்கணும். அவங்க எச்சரிக்கையா இந்த மாதிரி விஷயங்களை கண்காணிச்சு ஆரம்பத்திலே கிள்ளி எறியணும். ஸோ இந்த நேரில் இவ்வளவு நேரம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம கூட நரேஷ் அண்ட் அருண் நிறைய விஷயங்கள் நம்ம கூட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாங்க. நம்ம இன்னொரு நேரில் கண்டிப்பா சந்திப்போம். இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்ல உங்களுக்கு மேற்கொண்டு இது விஷயமா ஏதாவது பேச வேண்டியது இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அதை பத்தி நம்ம கண்டிப்பா இன்னொரு லைவ் பேசுவோம். வாரம் புதன்கிழமை நரேஷ் லைவ் போயிட்டு இருக்காரு. ஸோ இளைஞர் அரசியல் பத்தி ஏதாவது ஒரு புது அந்த வாரத்தில் நடந்த டாபிக் பத்தி நரேஷ் லைவ் போயிட்டு இருக்காரு. நீங்க கண்டிப்பா கவனிக்கணும், அதையும் பார்க்கணும். கூடிய விரைவில் அது தினமும் வர மாதிரி தினமும் ஒருத்தர் பேசக்கூடிய ஒரு விதமா அதை கொண்டு வர்றதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே அதை பண்ணியிருக்கிறோம். அதை அரசியல் பழகு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதை மறுபடியும் ஆரம்பிப்போம். நரேஷ் அதை ஆரம்பிச்சிருக்காரு இந்த வாட்டி, அது கண்டினியூ ஆகும். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் ஆன்லைன் அண்ட் தேங்க்யூ நரேஷ் அண்ட் அருண் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். Thank you. Thank you. Thank you. நன்றி. Thank you.